முதலாவதாக நன்றி பாராட்டுதலை குறித்து நான் பேச இருக்கிறேன். முதலில் தேவனுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாய் அவருக்கு நன்றி பாராட்டுவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு கடைக்கு சென்று நமக்கு வேண்டியவர்களை வாங்கிக் கொள்வது போல நமக்கு வேண்டியவர்களையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம் என்று பெரும்பாலானோர் நினைக்கின்றனர். இது ஜெபத்தின் தன்மையை மட்டுப்படுத்தக்கூடிய குறைபட்ட ஒரு எண்ணமாகும். ஜெபம் என்பது ஏதோ ஒரே ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் இருக்காது. அது பல்வேறு இசைக்கருவிகளை ஒருங்கிணைந்து நெறிப்படுத்தி வாசிக்கும் ஒரு இசைக்குழுவின் ஒரு ஒருங்கிணைந்த இசையாக இருக்கிறது. இந்த இசைக்குழுவில் பல வித்தியாசமான இசைக்கருவிகளை வாசிப்பார்கள். நாம் இங்கு 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். நன்றி பாராட்டுதல், துதித்தல் மற்றும் ஆராதித்தல். இவை ஜெபத்தின் இன்றியமையாத பகுதிகளாக, ஜெபத்திலிருந்து பிரிக்க முடியாத பகுதிகளாக இருக்கின்றது. ஜெபிக்கும்படி தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் உங்களுடைய ஷாப்பிங் லிஸ்டோடு வருகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு விட்டீர்கள் என்றால், ஜெபத்தோடு குறிப்பாக நன்றி பாராட்டுதலையும் துதித்தலையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதை நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், பல நேரங்களில் உங்களுடைய ஷாப்பிங்கில் நீங்கள் விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள்ளாமலேயே வெறுமையாய் திரும்புவீர்கள் என்பதை நான் வருத்தத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். காரணம், தேவன் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை வகுத்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாம் அவரை அணுக முடியும். நன்றி பாராட்டுதலும் துதித்தலும் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம் நுழையவே முடியாது என்பதை ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை தேவன் ஒரு அடிப்படை நிபந்தனையாகவே வகுத்து வைத்திருக்கிறார். 2 வருடங்களுக்கு முன்பு நான் மிகவும் மூத்த ஒரு கிறிஸ்தவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கும் என்னுடைய வயதுதான் இருக்கும். ஆனால் என்னை காட்டிலும் மிகவும் அதிகமான வருடங்களாக அவர் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தில் அவருடைய பெயர் நன்கு அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவர் நான் மிகவும் மதிக்கிற ஒரு நபராகவும் இருக்கிறார். நன்றி பாராட்டுதலும் துதியும் இல்லாமல் நீங்கள் தேவனை நெருங்கவே முடியாது என்று நான் பிரசங்கிக்க அவர் அதை கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், இவ்வளவு வருடங்கள் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன், இப்படி ஒரு வாக்கியத்தை நான் இதற்கு முன்பு ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. பாருங்கள், இந்த வாக்கியம் அவருடைய ஜெப வாழ்க்கையை புரட்சிகரமான விதத்தில் மாற்றியது. கனித்தரக்கூடிய வெற்றிகரமான ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும் விஷயத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். நன்றி பாராட்டுதல், துதித்தல் மற்றும் ஆராதித்தல் என்ற இந்த 3 விஷயங்களிடையே உள்ள வித்தியாசத்தை நான் இங்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இவை ஒவ்வொன்றும் தேவனை அணுகுவதற்கும் அவரோடு தொடர்பு கொள்வதற்குரிய ஒரு வழியாக இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் இவை ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான விதத்தில் நம்மை தேவனோடு தொடர்பு படுத்துகின்றன. இது மிகவும் எளிமையானது. இதில் நீங்கள் சில விதிவிலக்காக விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமானவைகள் எவைகளோ அவைகளை இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி பாராட்டுதல் மூலம் தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். துதிப்பதின் மூலம் தேவன் உன்னதமானவர், மகத்துவம் நிறைந்தவர் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். ஆராதிப்பதன் மூலமாக தேவன் பரிசுத்தமானவர் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். ஆக நன்றி பாராட்டுதல் என்பது தேவனுடைய நற்குணத்தோடு நம்மை தொடர்புகளை செய்கிறது. துதித்தல் என்பது தேவனுடைய மகத்துவத்தோடு நம்மை தொடர்புகளை செய்கிறது. ஆராதித்தல் என்பது ஆத்மாவின் உச்ச செயல்பாடாக இருக்கிறது. இதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றும் இருக்க முடியாது பிரியமானவர்களே. ஆராதித்தல் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தோடு நம்மை தொடர்புகளை செய்கிறது. இப்பொழுது நான் நன்றி பாராட்டுதலை குறித்து பேசப் போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். இது நம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. இது முந்தைய பழைய பதிப்பை விட மிகவும் எளிமையானதாக இருக்கிறது. ஆனால் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் கொஞ்சம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆதலால் அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் தேவ பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான விதத்தில் ஊழியம் செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று. கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று ஆங்கில வேதாகமத்தில் புதிய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்குது. அதே போல ஆங்கில வேதாகம நியூ இன்டர்நேஷனல் மொழிபெயர்ப்பிலே நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க கடவோம் என்று சொல்கிறது. இந்த இரண்டுமே சரியான மொழிபெயர்ப்பு தான் என்பதை என்னால் உறுதி சொல்ல முடியும். காரணம், கிரேக்க பாஷையிலே கிருபையை உடையவர்களாக இருப்பதற்கான திறவுகோல் வார்த்தை கரிஸ் என்ற வார்த்தையாகும். உமக்கு நன்றி என்று சொல்லி நம் நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. தற்கால கிரேக்க பாஷையை குறித்த அறிவு உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உமக்கு நன்றி என்று சொல்லி நம் நன்றியை தெரிவிக்கும்படியாக பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை எது தெரியுமா? ஏஹார் இஸ்டோ என்ற வார்த்தையாகும். இந்த வார்த்தை கிருபையை குறிக்கும் கரிஸ் என்ற வார்த்தையோடு கூட நேரடி தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகையால் இங்கு நான் குறிப்பாக சுட்டி காண்பிக்க விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், கிருபைக்கும் நன்றி நிறைந்த உணர்வுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை தான். நன்றி உணர்வு இல்லாத மனிதன் தேவனுடைய கிருபைக்கு வெளியே இருக்கின்றான். நீங்கள் நன்றி உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டே தேவனுடைய கிருபையிலும் இருக்க முடியாது பிரியமானவர்களே. தற்கால வழக்கத்தில் இருக்கும் 3 பாஷைகள் இதை வெளிக்கொண்டு வருகின்றன.
ஒருவேளை உங்களில் சிலர் அதை அறிந்திருக்கலாம். பிரெஞ்சு பாஷையிலே கிருபை என்பதற்கு கிரேஸ் அடையு என்றால் தேவனுக்கு நன்றி என்று அர்த்தம். கிரேஸ் என்ற அதே வார்த்தை தான் இது ஆங்கில வார்த்தையைப் போலவே இது பிரெஞ்சு பாஷையிலும் அப்படியே உச்சரிக்கப்படுகின்றது. இத்தாலிய பாஷையிலே உமக்கு நன்றி என்று சொல்வதற்கான இத்தாலிய வார்த்தை கிரேசி என்ற வார்த்தையாகும். இது நேரடியாக கிருபை என்ற வார்த்தையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஸ்பானிஷ் பாஷையிலே கிரேசியாஸ் என்றும், லத்தீனை அடிப்படையாக கொண்ட இந்த 3 ரோமானிய பாஷைகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த 3 பாஷைகளிலும் கிருபைக்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பை தங்களிடம் உடையவர்களாக இருக்கின்றன. நான் இங்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்வது இதுதான். இது நம்ம எல்லோருக்கும் மிக மிக முக்கியமானது. நாம் நன்றி உணர்வில்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கிருபைக்கு வெளியே இருக்கிறோம். நன்றி உணர்வில்லாதவர்களாக இருந்து கொண்டே உங்களால் தேவனுடைய கிருபையிலும் வாழ முடியாது. பிரியமானவர்களே, நன்றி உணர்வையும் தேவனுடைய கிருபையும் உங்களால் பிரிக்கவே முடியாது. ஆகையால் நாம் நன்றி உணர்வுகளாக இருக்க கடவோம், அல்லது நாம் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்றும் சொல்லலாம். ஒரே விஷயம்தான் நான் சொல்கிறோம். நீங்கள் நன்றி உணர்வுகளாக இல்லை என்றால் உங்களிடம் கிருபை தங்கியிருக்காது. என்னோடு சேர்ந்து இதை சொல்லும்படி நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதில் எனக்கு சந்தேகம்தான். ஆனாலும் நான் இதை முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலில் நான் ஒருமுறை சொல்கிறேன், பிறகு என்னை தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். நாம் நன்றி உணர்வுகளாய் இல்லை என்றால் நம்மிடம் தேவனுடைய கிருபை தங்கியிருக்காது. இதை நாம் உணர்ந்து செயல்பட்டோம் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவனிடத்தில் நன்றி பாராட்டுதலை குறித்து பவுலின் நிருபங்களில் எழுதப்பட்ட ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். அதை நாம் 4 வெவ்வேறு நிருபங்களிலிருந்து பார்க்க போகிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். பாருங்கள், தேவனிடத்தில் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருங்கள் என்பது இங்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படவில்லை, இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தொடர்ந்து சொல்கிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லாமல் எதையாகிலும் செய்யும்படி நாம் ஒருபோதும் அனுமதிக்கப்படுவதில்லை. நாம் எதை செய்தாலும் இந்த 2 காரியங்களை முன்னிறுத்தி அதை செய்ய வேண்டும். ஒன்று, இயேசுவின் நாமத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் மூலம் தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் அதை செய்ய வேண்டும். இது நமக்கு முன்பாக ஒரு அழகான தெளிவான எல்லைக்கோட்டை வரையறுக்கின்றது. சில நேரங்களில் வாலிபர்கள் என்னிடம் வந்து ஒரு கேள்வியை முன்வைப்பார்கள். இது செய்வது சரியா, அதை செய்வது சரியா, இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு செல்வது சரியா, அல்லது அங்கு செல்வது சரியா? அதற்கு என்னுடைய பதில் இதுதான். நீங்கள் அங்கு செல்லுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை செய்யுங்கள், அதில் ஈடுபடுங்கள், இயேசுவின் மூலம் தேவனுக்கு நன்றி சொல்லி அதை செய்யுங்கள், ஒன்றும் தவறில்லை. ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அதை செய்யாதீர்கள், அது சரியில்லை. பாருங்கள், நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கான எல்லைகளை இந்த வசனம் மிகவும் தெளிவாக வரையறுக்கின்றது. எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லி செய்யுங்கள். ஆகவே தேவனிடத்தில் நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல் என்பது நம்முடைய விருப்பத்தை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அதாவது விரும்பினால் வெளிப்படுத்தலாம், இல்லை என்றால் பரவாயில்லை என்று ஒரு நிலை அதில் கிடையாது. தேவனிடத்தில் நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் எபேசியர் நிருபத்துக்கு செல்வோம். 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருத்தல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பவுலுக்கு எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லி. இன்றைக்கு சபையானது எதிர்மறையான தீமையான விஷயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்திற்கு ஒத்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பொருட்படுத்தாமல் அவைகளை அலட்சியப்படுத்தி விட்டது. அப்படியா என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது என்பதை சபையில் எல்லோரும் அறிந்திருக்கின்றனர். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை சபையில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பதால் அங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த வசனம் அதை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சத்தியத்தை நாம் இங்கு திரும்பவும் பார்க்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்லும்படி நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீர்கள் என்பதை வைத்தே உங்களுக்குள் இருக்கும் ஆவியின் நிறைவை ஓரளவிற்கு நீங்கள் அளவிட்டு விட முடியும். இப்பொழுது நாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் மிக சுருக்கமான வசனம் இதுவும் ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கின்றன. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதை சொல்வதற்கு எளிமையாக இருக்கிறது, அப்படித்தானே? ஆனால் இதை சொல்வதற்கு அதிகமான கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தின் முடிவுக்கு ஒருபோதும் வராதீர்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நான் ஜெபித்து முடித்து விட்டேன் என்று மட்டும் ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒருபோதும் அரை மணி நேரத்திற்கு அதிகமாக ஜெபித்ததில்லையாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒருபோதும் ஜெபிக்காமல் அரை மணி நேரத்துக்கு மேல் இருந்ததும் இல்லையாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்கு ஒரு நல்ல விளக்கமாக இருக்கிறது. இந்த 3 திட்டவட்டமான நிபந்தனைகளில் 3வது நிபந்தனையை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதாவது நன்றி சொல்லுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்றால், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது உங்களுக்கு புரிகிறதா? நான் பல கிறிஸ்தவரிடம் பழகியிருக்கிறேன். அவர்கள் சரியான இடத்தில் சரியான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருப்பதைப் போல அவர்கள் உணர்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் இருக்கும் இடமோ அல்லது வேலையோ அல்ல. அவர்கள் தேவனிடத்தில் தங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதை நிறுத்திவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு நன்றி உணர்வுகளாய் வாழ்வதை நீங்கள் நிறுத்தி கொண்ட அந்த நிமிடமே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு அது காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக நீங்கள் தேவனுக்கு உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதில்லை. அதுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் செல்வோம். 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி சொல்லாமல் ஒரு விண்ணப்பத்தையும் தேவனிடத்தில் ஒருபோதும் கொண்டு வராதீர்கள். பல வருடங்களுக்கு முன்பு தேவனுடைய ஊழியக்காரர் ஜான் வெஸ்லி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் என்னை மிகவும் அதிகமாய் பாதித்திருந்தன. இந்த வசனத்தை குறித்து அவர் சொன்ன விஷயம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அது எப்பொழுதும் என் நினைவில் இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்று இந்த வசனம் சொல்கிறது. எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினால் என்ற அந்த 3 வார்த்தைகளை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய ஜெபத்தின் வழியாகத்தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். ஜெபம் இல்லாமல் அவர் ஒன்றும் செய்வதில்லை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்புகிறோம் என்று அவர் சொன்னார். அது மெய்யாகவே ஒரு அடிப்படை சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது ஒரு அடிப்படை சத்தியம் என்பதை நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேன். பவுல் இங்கு சொல்கிறார், நன்றி சொல்லாமல் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தையும் கொண்டு வராதீர்கள். உங்களிடத்தில் என்ன விண்ணப்பம் இருந்தாலும் அதை தேவனிடத்தில் நன்றி சொல்லி தெரிவிங்கள். தேவனை அணுக வேண்டிய விதத்தை குறித்து நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வியை இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கான பதிலை தேடுவதற்கு மிக சிறந்த இடம் 100வது சங்கீதமாகும். இது மிகவும் அழகான, நாம் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு சங்கீதமாகும். தேவனுடைய வீட்டிற்குள் வருவதை குறித்தும் தேவனை அணுகுவதை குறித்தும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, தேவனிடம் செல்வதில் 2 படிநிலைகள் அல்லது கட்டங்கள் இருக்கின்றன. முதலில் நாம் வாசல் வழியாய் செல்கிறோம். இரண்டாவதாக அவருடைய பிரகாரங்களுக்குள் நாம் நுழைகின்றோம். பிரகாரங்களுக்குள் நுழையும்படி வாசல் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. பிரகாரங்கள் நீங்கள் தேவனுடைய வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான நுழைவாயிலாக இருக்கின்றன. ஆனால் வேதாகமம் காண்பிக்கின்ற இந்த வழிமுறையை பின்பற்றாமல் உங்களால் அதற்குள் நுழைய முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வழிமுறை இதுதான். தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய வாசலில் நுழையுங்கள். அவரை துதித்து உயர்த்தி அவருடைய பிரகாரங்களுக்குள் பிரவேசியுங்கள். தேவனிடம் செல்வதற்கான முதல் படி அவருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதாகும். 2வது படி அவரை துதித்து உயர்த்துவதாகும். நன்றி சொல்லி தேவனை துதித்து உயர்த்துகிற இந்த வழிமுறையை ஒருவர் பின்பற்றவில்லை என்றால் அவரால் தேவனை நெருங்கி கிட்டி சேர முடியாது என்பதை நாம் முழு நிச்சயமாய் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புகிறேன். உங்களில் சிலர் ஜெபிக்கும் பொழுது தேவனிடமிருந்து தூரமாக இருப்பதைப் போல உணரலாம். ஒருவேளை அதற்கு காரணம் வேதாகமம் காண்பித்த இந்த வழிமுறை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதாக கூட இருக்கலாம். நீங்கள் பிரகாரங்களுக்கு வெளியே நின்று கொண்டு தேவனை நோக்கி சத்தமாக கூப்பிடலாம். அவரும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் மீது இரக்கம் காண்பிக்கலாம். ஆனால் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து உயர்த்தி அவரிடம் வரவில்லை என்றால் அவரை அடைவதற்கு உங்களுக்கு வழி இல்லாமல் போய்விடும். அவர் அதை ஒரு விதிமுறையாக ஏற்படுத்தி வைக்கிறார். அவர் அதை மாற்றப் போவதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், உண்மையில் நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை மற்றவர்கள் இப்படி சொல்லலாம், தேவனுக்கு நன்றி சொல்லும் அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை,
நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கவில்லை, எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லை, நான் ஏன் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லலாம். நல்லது, இதற்கான பதிலை சங்கீதக்காரனே 5ஆம் வசனத்தில் கொடுக்கிறான். அவன் இங்கு 3 பதில்களை தருகிறான். நாம் அதை கவனிக்கலாம். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், அதாவது நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 3 விஷயங்களும் எப்பொழுதும் மாறாத உண்மையாக இருக்கின்றன. நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்து இந்த 3 விஷயங்களும் ஒருபோதும் மாறப்போவதில்லை. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் நீடித்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு 3 நிரந்தரமான ஒருபோதும் மாறாத காரணங்கள் இருக்கின்றன. உங்களுடைய உணர்வுகள் மீது உங்கள் கவனத்தை பதிக்காதீர்கள், உங்களுடைய சூழ்நிலைகளின் மீது உங்கள் கவனத்தை பதிக்காதீர்கள். மாறாக தேவனுடைய சுபாவத்தின் ஒருபோதும் மாறாத நித்தியமான இந்த தன்மைகள் மீது உங்கள் கவனத்தை பதியுங்கள். அவர் நம்மை நடத்தும் விதத்தின் மீதும் உங்கள் பார்வையை பதியுங்கள். அப்பொழுது நீங்கள் முடிவே இல்லாமல் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். நாம் தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நாம் அதை செய்யவில்லை என்றால் அது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவை சந்தித்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் மற்றவர்களுக்கு அருகிலே வருவதற்கு அனுமதி கிடையாது. இது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், அவர்கள் தீட்டானவர்களாக கருதப்பட்டார்கள். தீட்டு என்று அவர்கள் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். இது அவர்கள் சென்று கொண்டிருந்த வழி நிற்பவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருந்தது. காரணம், அவர்களுடைய குஷ்டரோகம் மற்றவர்களுக்கு தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தார்கள். இந்த சம்பவத்தில் அவர்கள் தூரத்தில் நின்று தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூச்சலிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு எளிமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் உங்களை காண்பீங்கள் என்று. நீங்கள் போய் ஆசாரியரிடத்தில் உங்களை காண்பீங்கள் என்று அவர் கூறினார். குஷ்ட ரோகத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட அல்லது தீட்டு நீங்கின மனிதன் தன்னை ஒரு ஆசாரியனிடத்தில் காண்பிக்க வேண்டும். குஷ்டரோகம் முழுமையுமாய் அவனுக்கு சுகமாகி விட்டது என்று அந்த ஆசாரியன் ஒரு சான்றிதழை கொடுப்பான். நீங்கள் போய் ஆசாரியரிடத்திலே உங்களை காண்பீங்கள் என்று அவரிடத்தில் சொன்னதன் மூலம் போகும் வழியிலே நீங்கள் சுகமாகி விடுவீர்கள். நீங்கள் அங்கு சென்றடையும் போது உங்களுக்கு எந்த குஷ்டரோகம் இல்லை என்று ஆசாரியனால் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று இயேசு சொன்னார். பாருங்கள், இங்குதான் விசுவாசம் கிரியை செய்கிறது. சில நேரங்களில் நாம் போகும்போது சுகமாக்கப்படுகிறோம். மாறாக நாம் அங்கே நின்று கொண்டு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் ஒன்றும் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் எல்லாருமே குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் ஒருவன் மட்டுமே இயேசுவுக்கு நன்றி சொல்லும்படி திரும்பி வருகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு சமாரியன். அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி இயேசுனுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி சொன்னான். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே எனக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த ஒரு புறஜாதியனை தவிர வேறு ஒருவன் வரவில்லையே என்று இயேசு சொன்னார். இதை சொல்லிவிட்டு அவர் அந்த மனிதனிடம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். கிரேக்க பாஷையின் வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னவென்றால் நீ சமாதானத்தோடே போ என்று சொன்னார். இந்த வார்த்தையின் அர்த்தம் மிக மிக முக்கியமானது பிரியமானவர்களே. ஆங்கில மொழிபெயர்ப்பில் கூட இது தெளிவாக வரவில்லை. அவர்கள் எல்லாரும் அந்த 10 பேரும் சுத்தமாக்கப்பட்டனர். ஆனால் இயேசுவிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொன்ன இந்த ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான். அவர்கள் எல்லாரும் சரீர சுகம் கிடைத்தது. ஆனால் திரும்பி வந்து நன்றி சொன்ன இந்த ஒருவனுக்கு மாத்திரம் ரட்சிப்பு கிடைத்ததுன்னு சொன்னால் பார்க்கிறோம். இவனுக்கு ஒரு ஆவிக்குரிய நித்தியமான சுகம், முழுமையான சுகம் கிடைத்தது. இவன் ஒருவன் தான் இயேசுவுக்கு நெருக்கமாக மிக அருகிலே வந்தவன். இந்த இடத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சொல்லாமல் தேவனிடத்தில் செல்வதற்கு நமக்கு வேறு ஒரு வழியும் இல்லை. தேவனிடத்தில் நம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது குறித்து இன்னொரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்யும் தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறதாக இருக்கிறது. இது ஒரு திறவுகளாக கூட பயன்படுகிறது. எளிதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கண்களுக்கு முன்னால் 5000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் பசியோடு நின்று கொண்டிருக்கிறது. அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் ஒரு சிறுவனுடைய மதிய உணவாகும். அது 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே. ஆனால் அவர் சொன்னார், ஜனங்களை உட்கார வையுங்கள், நாம் அவர்களுக்கு உணவளிக்கப் போகிறோம். இதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதாவது தேவனுக்கு நன்றி சொல்லி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு
மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்ட பிறகும் அங்கு மிச்சம் இருந்தது சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் இங்கு ஜெபிக்கவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரியமானவர்களே. எப்படியாவது எதையாவது செய்யும்படி அவர் தேவனிடம் கேட்கவில்லை. அவர் செய்ததெல்லாம் அவருடைய கையில் என்ன இருந்ததோ அதற்காக தேவனுக்கு நன்றி சொன்னதுதான். இது யோவானை தனிப்பட்ட விதத்தில் ஈர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரிகிறது. காரணம் 23ஆம் வசனத்திலே இதற்கு பிறகு சில படகுகள் அந்த இடத்திற்கு வந்ததை குறித்து யோவான் எழுதுகிறார். நாம் இதனுடைய பின்னணிக்கு செல்ல போவதில்லை. ஆனால் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. அற்புதம் ஏதோ ஒரு நீளமான ஒரு ஜெபத்தை செய்ததினால் அங்கு நடக்கவில்லை. மாறாக தேவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு எளிமையான செயலை செய்ததினால் அங்கு அற்புதம் நடந்தது. இதை நேரில் பார்த்த யோவானுடைய மனதில் இந்த விஷயம் ஆழமாய் பதிந்து விட்டது. பல நேரத்தில் நாம் தேவனுடைய அற்புத வல்லமையை தவற விடுகின்றோம். காரணம், தேவனுக்கு நன்றி சொல்வதன் மூலம் நாம் அதை கட்டவிழ்த்து விடுவதில்லை என்று தான் நான் உண்மையாக விசுவாசிக்கின்றேன். இப்பொழுதும் நாம் கொஞ்சம் தள்ளி யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இயேசு அங்கு லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவன் அங்கு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு அங்கு நின்று கொண்டு ஒரு நீளமான ஜெபத்தை செய்யவில்லை. அவர் எளிமையாக இவ்வாறு சொன்னார், பிதாவே, நீர் எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறீர், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவுதான் அவர் சொன்னார். பிறகு அவர் நேராக லாசருவிடம் பேசினார். லாசருவே, வெளியே வா என்று சொல்லி நேராக இயேசு கிறிஸ்து பேசினார். லாசருவும் கல்லறை விட்டு வெளியே வந்தான். பாருங்கள், ஒன்றை நான் உண்மையாக விசுவாசிக்கின்றேன். இங்கு விளக்கி காண்பிக்கப்பட்டிருக்கிற விதத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு பழக்கத்தை நாம் பயன்படுத்தி வளர்த்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமையை நாம் நிறைய தவற விடுகிறோம். பொதுவாக சொன்னால் நீண்ட ஜெபங்கள் தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்ப்பதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிகவும் வல்லமையான ஜெபங்களில் பெரும்பாலான ஜெபங்கள் மிகவும் சுருக்கமான ஜெபங்களாக இருக்கின்றன. மிரியாம் தன் சகோதரன் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாள். அவளை குஷ்டரோகம் தாக்கியது. அப்பொழுது மோசே அவளுக்காக ஜெபித்தான். கர்த்தாவே, இவளை சுகமாக்கும், அவ்வளவுதான் அவன் சொன்னான். இது மிகவும் சுருக்கமான அதே நேரத்திலே வல்லமையான ஒரு ஜெபமாக இருந்தது. நம்முடைய விண்ணப்பங்களோடு அதிகமாய் நம்முடைய நன்றியை கலந்து நாம் தேவனுக்கு தெரிவிப்போம் என்றால் நம்முடைய விண்ணப்பங்கள் சுருக்கமானவர்களாய் மாறிவிடும், ஆனால் அதிக பலனுள்ளவர்களாகவும் இருக்கும். இப்பொழுது இந்த சத்தியத்தின் இருளான மறுபக்கத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது இதற்கு அப்படியே நேரெதிராக நன்றி இல்லாதவர்களாய் வாழும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நன்றி இல்லாத தன்மையை குறித்து வேதாகமம் நிறைய பேசுகிறது. வேதாகமத்தில் மிக மிக முக்கியமான வசனங்களாக நான் கருதுகிற ஒரு சில வசனங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். தேவனை அறிகிற அறிவிலிருந்து மிகவும் அருவருக்கத்தக்க துன்மார்க்கத்திற்குள்ளும் பாவங்களுக்குள்ளும் வீழ்ந்து போன மனுக்குலத்தின் வீழ்ச்சியை பவுல் சுருக்கமாக திறம்பட நம்ம எல்லோருக்கும் உணர்த்தும் வகையில் தொகுத்து எழுதியிருக்கிறார். மனுக்குலத்தின் வீழ்ச்சி, அவலநிலை மற்றும் துன்மார்க்கமான வாழ்க்கை முறையை குறித்து ஒரு பயங்கரமான பட்டியலோடு ரோமர் 1ஆம் அதிகாரம் முடிகின்றது. இது வேதாகமத்தில் எழுதப்பட்ட மிகவும் பயங்கரமான பல பட்டியல்களில் ஒன்றாக இருக்கிறது. எவ்வாறு மனிதன் இவ்வளவு படுமோசமான குழிக்குள் விழுந்து போனான் என்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கான பதில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து, அதாவது தேவனிடத்தில் தங்களுடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்தாமலும் இருந்து என்று சொல்லி இந்த வசனத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இவை அந்த அகால பாதாளத்திற்குள் விழுந்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சியின் முதல் 2 கீழ் நோக்கிய படிகளாக இருக்கின்றன. இதுதான் அந்த அதிகாரத்தின் முடிவாக இருக்கிறது. அந்த 2 படிகள் எவை? இரண்டுமே அழிவை நோக்கிய எதிர்மறையான படிகளாகும். அவர்கள் தேவனை தேவனாக மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் தேவனிடத்தில் தங்களுடைய நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் நம்முடைய நன்றி உணர்வை நாம் வெளிப்படுத்த தவறும் பொழுது, அதை நாம் நிறுத்தும் பொழுது அழிவை நோக்கி தேவனிடமிருந்து வழி விலகி செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். அது மிகவும் ஆபத்தானது. அந்த பாதையின் அருகே கூட செல்லாதீர்கள். காரணம், அதிலிருந்து மீண்டு திரும்பி வருவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். இப்பொழுது நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இங்கு திரும்பவும் நம்மை பயமுறுத்தக்கூடிய ஒரு பட்டியல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தையும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒன்றை நாம் பார்க்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே காரண காரியங்களை ஆராய்ந்து உருவாக்கப்பட்ட பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வரலாற்றில் நிகழப்போகும் காரியங்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தின் முடிவில் கடைசி நாட்களில்
மனுக்குலம் எப்படி இருக்க போகிறது? இதோ வேதாகமம் நமக்கு அந்த படத்தை கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இந்த பட்டியல் ஆரம்பிக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலங்களிலே என்ன நடக்கும்? மனிதனுடைய நற்பண்புகளில் வீழ்ச்சி உண்டாகும். மனுஷர்கள் தற்பிரியராயும், இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக இருக்கின்றது, பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், இதற்கு அடுத்து என்ன வருகிறது என்று கவனிங்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், இப்படியாக ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த பட்டியலில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தாத நிலை எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவர்களாய் என்ற வார்த்தைக்கு முந்தின வார்த்தையாய் நன்றி இல்லாத நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை சொல்லியாக வேண்டும். தேவனிடத்தில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தாமல் வாழ்வது என்பது பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு சமமாக இருக்கின்றது. நன்றி அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டே உங்களால் பரிசுத்தமாகவும் வாழ முடியாது. மாறாக நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்வீர்கள் என்றால் அது நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நன்றியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு அப்படியே நேர் எதிரான விதத்தில் வாழ்வதென்றால் அது என்ன? அது எப்படி நேர் எதிரான ஒரு நடத்தையை வெளிப்படுத்துகிறது? அதை குறிக்கும் நிறைய வெவ்வேறான வித்தியாசமான வார்த்தைகளை உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட முறுமுறுத்தல் என்ற வார்த்தை தான் என் நினைவுக்கு வருகின்றது. அல்லது தற்கால ஆங்கிலத்தில் அதை இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் புகார் சொல்லுதல், முறையிடுதல், குறைபட்டுக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிப்படையில் நாம் எதை பேசினாலும் ஒன்று அது ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறது, அல்லது அது தீமையை உண்டாக்கக்கூடிய வேலை செய்கிறது. நடுநிலையாய் கிரியை செய்யக்கூடிய வார்த்தைகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன. ஆகையால் தேவனிடத்தில் நம்முடைய நன்றியுணர்வை நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால் அதன் விளைவாக நாம் முறுமுறுக்கிறவர்களாகவும் எப்பொழுதும் எல்லாவற்றை குறித்தும் குறைபட்டுக் கொள்கிறவர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அறிகுறியை எவ்விதத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தாதிருங்கள். ஆனால் உங்களில் எத்தனை பேர் எப்பொழுதும் குறைபட்டுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை துணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கு ஒரு சகோதரி தன் கையை உயர்த்தி விட்டார். அவரால் தன் கையை உயர்த்தாமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், அது சிறிதும் சந்தோஷம் கொடுக்காத மகா பரிதாபமான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்காதீர்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவர் செய்த அதே தவறுகளுக்குள் நீங்களும் விழுந்து விடாதீர்கள் என்று பவுல் இங்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை எச்சரிக்கின்றார். நாம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. 9ஆம் வசனம், நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மிகவும் நீண்ட களைப்படை செய்யக்கூடிய பிரயாணத்தின் காரணத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் உற்சாகமிழந்து மனசோர்வடைந்து பொறுமையிழந்து போனார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். தேவன் மிகவும் பயங்கர விஷமுள்ள கொல்லிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்கிடையே அனுப்பினார். அவைகள் அவர்களை கடிக்க தொடங்கின. அவர்கள் மறிக்க தொடங்கினார்கள். ஆகவே முறுமுறுப்பதினால் நாம் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது உங்களை கொல்லிவாய் சர்ப்பங்களிடம் கொண்டு போய்விடும். அது நிஜமான பாம்புகளாத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மற்ற எல்லா வகையான விஷயங்களும் உங்களுடைய முறுமுறுத்தல் மற்றும் நன்றி உணர்வு இல்லாத வாழ்க்கை முறை மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுகின்றன. இப்பொழுது நமக்கு முன்பாக ஒன்றுக்கொன்று நேர் எதிரான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தேவனுக்கு நன்றி உணர்வுகளாய் வாழும் ஒரு வாழ்க்கை, அல்லது எதற்கடுத்தாலும் எதை குறித்தாவது முறுமுறுக்கின்ற ஒரு வாழ்க்கை. நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இப்பொழுதே உங்களுடைய மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதற்கு ஆயத்தமாகுங்கள். நான் தேவனுக்கு நன்றி உணர்வுகளாய் வாழப்போகிறேன். நன்றி உணர்வுக்கான வேத வசன அடிப்படையை நான் தேடி கண்டுபிடிக்கப் போகிறேன். நன்றி உணர்வுகளாய் வாழ வேண்டியதற்கான காரணங்களை வேத வசனத்தில் நான் தேடி கண்டுபிடிக்கப் போகிறேன். எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு பழக்கத்தை நான் வளர்த்துக் கொள்ளப் போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். நன்றி பாராட்டுதல், துதித்தல் மற்றும் ஆராதித்தல். அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம், துதித்தலை குறித்து. நன்றி பாராட்டுதல், அடுத்தது துதித்தல், அதுக்கு அடுத்தது ஆராதி. இந்த மூன்றும் மனிதாவின் 3 முக்கியமான செயல்பாடுகளாக இருக்கின்றன. இந்த 3 முக்கியமான செயல்களும் 3 வித்தியாசமான தன்மைகளோடு நம் தொடர்பு படுத்துகின்றன. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். நன்றி பாராட்டுதல் மூலம் நாம் தேவனுடைய நற்குணத்தை, தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிறோம். அவர் நமக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். துதித்தல் மூலம் நாம் தேவனுடைய மகத்துவத்தையும்
அவர் எவ்வளவு பெரியவர், உன்னதமானவர் என்பதை நாம் அங்கீகரிக்கின்றோம். அவருடைய வியக்கத்தக்க மகத்துவமான பண்பிற்கும் நாம் செலுத்தும் மிக சரியான அங்கீகாரம் அவரை துதிப்பதாகும். மூன்றாவதாக, ஆராதிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை கனம் பண்ணி அங்கீகரிக்கின்றோம். இப்பொழுது நாம் துதித்தலின் மீது கவனம் செலுத்தப் போகிறோம். துதித்தலின் மூலம் தேவனுடைய வியக்கத்தகு மகத்துவத்தை நாம் அங்கீகரிக்கின்றோம். இதை ஒரு வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 48 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆகவே தேவனுடைய வியக்கத்தகு உன்னதமான மகத்துவத்தை நாம் அங்கீகரிப்பது என்பது அவரை மிகவும் பெரிதான உன்னதமான விதத்தை துதிப்பதன் மூலம் நடக்கின்றது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நம்முடைய துதி தேவனுடைய உன்னதமான மகத்துவத்திற்கு ஒத்த அளவில் இருக்க வேண்டும். எனவே நாம் அவருக்கு செலுத்தும் துதியின் வல்லமையும் அதனால் உண்டாகும் நன்மைகளையும் நாம் ஒருபோதும் அனுபவித்து தீர்த்துவிட முடியாது. சங்கீதம் 100 அதிகாரத்திலே தேவனிடத்தில் நன்றி பாராட்டுதலை குறித்து நாம் பேசும்பொழுது ஒன்றை நாம் பார்த்தோம். நன்றி பாராட்டுதல் என்பது நாம் தேவனை அணுகுவதின் முதல் படியாக இருக்கிறது. துதித்தல் என்பது 2ஆம் நிலையாக இருக்கின்றது. நன்றி பாராட்டுதலை குறித்து பார்த்து முடித்து விட்ட பிறகுதான் துதிக்குள் கடந்து வந்திருக்கிறோம். நன்றி பாராட்டுதல், துதித்தல், இந்த இரண்டுமே மிகவும் முக்கியமான ஒரு உளவியல் விளைவை உண்டு பண்ணுகிறன என்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய விண்ணப்பங்களோடு நாம் தேவனிடம் வருகின்றோம். அவைகள் தீர்ப்பதற்கு மிகவும் கடினமான, கஷ்டமான விஷயங்களாக இருக்கின்றன. அந்த நேரத்தில் தேவன் ஏற்கனவே நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தும் போது, இப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதற்காக அவரை விசுவாசிப்பது என்பது நமக்கு மிகவும் எளிதாகிவிடும். ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் உள்ளே வரவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்திற்கான உளவியல் ரீதியான கட்டமைப்பு நமக்குள் இருக்காது. இப்பொழுது நாம் திரும்பவும் சங்கீதம் 100 அதிகாரத்தை பார்க்கலாம். 4, 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் நன்றியுள்ள இதயத்தோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். தொடர்ந்து 5 வசனத்திலே நாம் ஏன் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க வேண்டும் என்பதற்கான 3 ஒரு காலம் மாறாத காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. இப்பொழுது உங்களுடைய பைபிளை திறந்து வைக்கிறீர்களா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசுவாச கிரியையாக இதை சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறையாக நீடித்திருக்கும். இப்பொழுது நாம் கர்த்தாவே உமக்கு நன்றி, ஆமென் என்று சொல்லுவோம். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் ஒரு பயன்பாடாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் இன்னொரு ஆழமான பாடத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா 60 அதிகாரத்துக்கு செல்வோம். ஏசாயாவின் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்ட மகிமையான ஒரு வேத பகுதியாக இது இருக்கின்றது. ஏசாயா 60 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது தேவனுடைய நகரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசுவினுடைய இரத்தத்தின் வழியாய் உண்டான இரட்சிப்பின் மூலம் மாத்திரமே இந்த பட்டணத்திற்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியமும் உரிமையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த பட்டணத்தை குறித்து மிகவும் அழகான ஒரு படம் ஏசாயா 60 அதிகாரம் 18 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று சொல்லி, தேவனுடைய பிரசனத்திலே கொடுமையும் அழிவும் நாசங்களும் ஏதோ தொலைவிலிருந்து கேட்கின்ற தொய்வெழுந்து போன எதிரொலிகளாக மாத்திரம் இருக்கும். தேவனுடைய பிரசனத்தில் அவைகளும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவ பிரசனத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும். ஆனால் நாம் அங்கு எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் பார்ப்போம். வசனத்தை வாசிக்கின்றேன். உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். தேவனுடைய பிரசனத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிற சுவர்கள் இரட்சிப்பென்று அழைக்கப்படுகிறது. ஆனால் எல்லா வாசல்களுக்கும் ஒரே பெயர், அது துதியாகும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் சுவற்றை தாண்டி உள்ளே செல்ல விரும்பினால் இந்த வாசல் வழியாக செல்வீர்கள், துதி. அதுதான் சரியான பதில். துதி இல்லை என்றால் அங்கே பிரவேசிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் போய்விடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நுழைவதற்கு அது ஒன்று மாத்திரமே வழியாக இருக்கின்றது. இப்பொழுது நான் துதியை குறித்து வேத வசனத்தில் 7 உண்மைகளை இந்த பகுதி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் நான் சொல்லப் போகிற இந்த காரியங்கள் மிகவும் முக்கியமானவை. இவைகள் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப உதவும். முதலில் நாம் சங்கீதம் 22 அதிகாரம் 3 வசனத்துக்கு செல்வோம். இந்த வார்த்தைகள் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். நாம் அதை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீரே, தேவநீர் ஒருவரே பரிசுத்தர். வாசமாயிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை உட்கார்ந்திருத்தல் என்று இன்னொரு அர்த்தத்தையும் உடைய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. உண்மையில் இஸ்ரவேல் தேசத்தில் வசிப்பவர்கள் என்னிடம், என் மனைவி ரூத்தியிடம், நாங்கள் எங்கே வசிக்கின்றோம் என்று கேட்டார்கள். நாங்கள் எருசலேமில் உட்கார்ந்திருக்கிறோம் என்ற எபிரேய பாஷையில் பதில் சொல்வோம். இது வாசம் பண்ணுதல் அல்லது வசித்தல் என்பதற்கான வழக்கமாக எபிரேய பாஷையில் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வசிக்கின்ற நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்வது மிக சரியாக பொருத்தமான ஒன்றாக இருக்கும்.
இஸ்ரவேலின் துதிகளில் நீர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்வதும் சரியாகத்தான் இருக்கும். தேவன் என்ன வகையான ஒரு இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார்? அது ஒரு சிங்காசனம். இஸ்ரவேலின் துதிகளில் சிங்காசனமிட்டு வீற்றிருக்கிற நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று கூட சில வேதாகம மொழிபெயர்ப்புகள் சொல்கின்றன. ஆகையால் நாம் தேவனை துதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? நாம் ஒரு சிங்காசனத்தை கட்டி எழுப்புகிறோம். அவர் வந்து நம் மத்தியிலே உட்கார்ந்திருப்பார் என இன்றைக்கு மிகவும் பிரபலமான ஒரு பாடலின் வரிகள் சொல்கிறது. அவர் ராஜா என்றால் அவருக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டாக வேண்டும். ஆனால் அவர் மிகவும் கிருபை நிறைந்தவர். அவர் எதையும் வற்புறுத்தி பெற்றுக் கொள்வதில்லை. அவர் வந்து நம் மத்தியிலே இருப்பார். ஆனால் நாம் நம்முடைய துதி என்னும் சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவருடைய ராஜா என்ற அந்த ஸ்தானத்தை நாம் இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று தான் அர்த்தம். எனவே இப்போதிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். எப்போது நீங்கள் ஒன்று கூடி வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நேரங்களில் ராஜாவாகிய இயேசுவுக்கு உரிய சிங்காசனத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்கின்றீர்கள் என்ற ஒரு படத்தை உங்களுடைய மனதிலே நியமித்து வையுங்கள். தேவனுடைய ஜனங்களின் துதிகளில் சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கும் நீர் ஒருவரே பரிசுத்தர். இப்பொழுது நாம் இன்னொரு சங்கீதத்திற்கு செல்வோம். சங்கீதம் 106 அதிகாரம் 47 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதன் ஒரு பிரதானமான நோக்கம் அவரை துதிப்பதாகும். துதி நம்மை அவருடைய வெற்றிக்குள் நடத்தி செல்கிறது. இந்த இடத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தை குறித்து கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். இதன் எபிரேய பெயர் டேஹிம் லீம் என்பதாகும். இதற்கு அர்த்தம் துதிகள் என்பதாகும். இதுதான் சங்கீதங்களின் புஸ்தகத்தின் தலைப்பாக இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை வாசித்தீர்கள் என்றால் அதில் மிகவும் நீளமான புஸ்தகம் சங்கீதங்களாகும். அதன் தலைப்பு துதிகள். ஆக ஒரு விதத்தில் தேவனை குறித்து ஒட்டுமொத்த வெளிப்பாட்டில் ஒரு பெரும் பகுதி அவருடைய துதிகளாகும். தேவனை துதிப்பதில் மிகவும் கஷ்டமாக நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதிக நேரம் சங்கீதங்களின் பகுதியை வாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உங்களால் முடியும் என்றால் நீங்கள் தனிமையாக இருக்கும் நேரங்களில் சங்கீதங்களின் பகுதியை எடுத்து நீங்கள் சத்தமாக வாசியுங்கள். கர்த்தாவே, இது என்னுடைய ஜெபம். நான் இதை உம்மை நோக்கி பார்த்து வாசிக்கின்றேன். சங்கீதக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இந்த ஜெபத்தை நான் வாசிக்கின்றேன். இது உங்களுக்கு ஒரு அன்றாட பழக்கமாகி கொஞ்ச நாளுக்கு பிறகு தேவனை துதிப்பது என்பது உங்களுக்கு மிகவும் இயல்பான ஒன்றாக மாறிவிடும். அப்படித்தான் நான் இதை விசுவாசிக்கின்றேன். தேவனை துதிக்கும் பழக்கத்தை இவ்வாறு நீங்கள் பயன்படுத்தி வளர்த்துக் கொள்வீர்கள். சங்கீதம் 106 அதிகாரம் 47 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். எங்கள் தேவனாய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி, அதாவது நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தலும். இங்கு திரும்பவும் பாருங்கள், முதலில் நன்றி சொல்லுதல், பிறகு தேவனுக்கு துதி செலுத்தல் என்று அதே ஒழுங்கு வரிசை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் தேவனை துதிக்கும் பொழுது நாம் பெரும் வெற்றி அடைகின்றோம். வெற்றி வாகியை சூடுதல் என்பது பண்டைய ரோம கலாச்சாரத்திலும் உலக வரலாற்றிலும் ஒரு வெற்றியை அடையும் ஒரு நிகழ்வல்ல. அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டிருக்கிற ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக அது இருக்கிறது. ஆக நாம் மெய்யாகவே தேவனை துதிக்கும் பொழுது நாம் அவருடைய வெற்றியை கேட்கவில்லை, மாறாக வெற்றியானது ஏற்கனவே ஜெயங்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் கொண்டாடுகிறோம். நாம் அவருடைய பெரும் வெற்றியில் நம்மை இணைத்துக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் பவுல் இவ்வாறாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி செலுத்துதல் என்று அர்த்தமாகும். பாருங்கள், இது ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக இருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற படை தளபதி ரோமாபுரி பட்டணத்தின் வீதிகளிலே ஒரு வெள்ளை குதிரை பூட்டப்பட்ட ஒரு சாரட் வண்டியில் கம்பீரமாக அமர்ந்து வருவார். சாலையின் இருபுற நடைபாதையில் நின்று கொண்டிருக்கும் ஜனங்கள் அந்த தளபதியை வாழ்த்தி போற்றி பாடுவார்கள். அவனால் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எல்லாரும், அவன் தோற்கடித்து வீழ்த்திய எல்லா எதிரிகளும் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் அவனுக்கு பின்னால் இழுக்கப்பட்டு வருவார்கள். இதுதான் படம். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? அவருக்கு பின்னால் சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையில் நாம் இல்லை. இருபுற நடைமேடைகளும் நின்று கொண்டு அவரை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திலும் நாம் இல்லை. அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் அந்த சாரட் வண்டியில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் சரியான பதில். எப்படி நாம் அந்த சாரட் வண்டிக்குள் ஏறுகிறோம்? அதை துதிப்பதன் மூலமாகத்தான் நாம் அங்கே இருக்கிறோம். அதுதான் சாரட் வண்டிக்குள் ஏறுவதற்கான படியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சங்கீதம் 30 அதிகாரத்துக்கு செல்வோம். நாம் பார்க்கின்ற இந்த வேத பகுதியில் பல வசனங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து தான் எடுக்கப்படுகின்றன. இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்த உண்மையாக இருக்கிறது. சங்கீதம் 30 அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 13 வருடங்களுக்கு முன்பு நான் என்னுடைய முதல் மனைவியை இழந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மகா கடினமான ஒரு அனுபவமாக இருந்தது. 11 வசனம் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை அனுபவமாக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அது வேலை செய்கிறது. அது முதலில் நான் சொல்லிவிடுகிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இப்பொழுது அடுத்த வசனத்தில் இதற்கான நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தேவனாய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், அதாவது நன்றி செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எப்பொழுது தேவன் நம்முடைய இரட்டை, அதாவது நம்முடைய சாக்கு உடையை, நம்முடைய கவலையை, கண்ணீரை களைய செய்து நம்முடைய துக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்பதை கவனித்தீர்களா? அவர் அதை ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். அது என்ன நோக்கம் தெரியுமா? நம்முடைய மகிமை வெறுமனே அமர்ந்திராமல், வாய் மூடி மௌனமாக இராமல் தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்பதே அந்த நோக்கமாகும். சரி, இப்பொழுது எது நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்குது? உடனே யூகங்களில் இறங்கி விடாதீர்கள். நான் நேரடியாக வேத வசனத்திலிருந்து ஒரு பதிலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் இரு வேத வசனங்களை ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 16 அதிகாரம் 9 வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், என் மகிமை என்ற வார்த்தை பல்வேறு மொழிபெயர்ப்புகளுக்கு வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 26 வசனத்திலே அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சங்கீதம் 16 அதிகாரம் 9 வசனத்தை மேற்கோள் காண்பித்து பிரசங்கிக்கின்றார். அவன் இங்கு மகிமை என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தத்தை காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 26 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது. அப்படி என்றால் எது உங்களுடைய மகிமை? அது உங்களுடைய நாவு தான் பிரியமானவர்களே. அது ஏன் உங்களுடைய மகிமையாக இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் ஏன் உங்களுக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கார் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவரை துதிப்பதற்காக தான். அதுதான் சரியான பதில். நாம் தேவனை துதிக்கும்படி பயன்படக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த ஒரே அவயமாய் நாவு இருக்கிறது. அது நம்முடைய மகிமையாக இருக்கிறது. இதை நான் இன்னும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். தேவனை மகிமைப்படுத்தாமல் வேறு எவ்விதத்திலும் உங்களுடைய நாவை நீங்கள் பயன்படுத்தினால் அது தவறான வீண் விரயமான பயன்பாடாக இருக்கும். காரணம், தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படியே நாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அது உங்களுடைய மகிமையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்துக்கு செல்வோம். திரும்பவும் இது துக்கப்படுகளுக்கும் மனசோர்வு அடைந்தவர்களுக்குமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் என்னை பல வருடங்களுக்கு முன்பு ஒடுக்குகிற ஒரு ஆவியிலிருந்து விடுதலையாக்கினார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அதாவது ஆறுதல் படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒடுங்கின ஆவியிலிருந்து தான் தேவன் என்னை விடுதலையாக்கினார். ஆனால் இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அந்த இடத்திலே துதியின் உடை இருப்பதை கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் மனசோர்வுக்குள்ளாகாமல் இருக்க விரும்பினால், சாத்தான் தன்னுடைய அந்தகார பொல்லாத விஷயங்களோடும் தீமையான எண்ணங்களோடும் உங்களிடம் வருவதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் துதியின் ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு அருகே வர மாட்டான். ஒரு சின்ன சம்பவத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு பேஸ் வாட்டர் என்ற இடத்தில் ஒரு சிறிய சபையில் போதகராக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அங்கு 2 ரஷ்ய யூத சகோதரிகள் இருந்தனர். அவர்கள் அற்புதமான விதத்தில் சோவியத் ரஷ்யாவை விட்டு வெளியே வந்தனர். கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அவர்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டனர். அவர்கள் வழக்கமாக வந்து என்னையும் என் முதல் மனைவியும் சந்திப்பார்கள். நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்போம். அவர்கள் மேற்கத்திய பெரும்பாலான பெந்தேகோஸ்தே விசுவாசிகளை காட்டிலும் அதிக சத்தத்தோடு ரஷ்ய பாப்டிஸ்டுகளைப் போல ஜெபிப்பார்கள். அதாவது கர்த்தரை துதித்தல் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். ஒருமுறை நாங்கள் 4 பேரும் அங்கே ஒன்று கூடி ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்து கொண்டிருந்தோம். அந்த நேரம் அவ்வளவு அருமையான ஒரு நேரமாக எங்களுக்கு இருந்தது. அப்பொழுது எங்களுடைய வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. நான் கதவை திறந்தேன். எங்களுடைய சபைக்கு வரும் ஒரு சகோதரி அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் ஒரு ஆளுடைய கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். இவர் என்னுடைய கணவர். இப்பொழுதுதான் இவர் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தார். இவரை பிசாசை பிடித்திருக்கிறது. இவருக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று அந்த பெண் கேட்டார். அந்த நாட்களில் பிசாசுகள் என்றாலே நான் தூரமாக நின்று கொள்வேன். அதாவது அவைகளிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்பவும் கஷ்டமாகிவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை. உள்ளே வாருங்கள், நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மட்டுமே நான் சொன்னேன். அவ்வளவுதான் என்னால் அப்பொழுது சிந்திக்க முடிந்தது. பிறகு நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். உண்மையிலேயே அப்பொழுது நாங்கள் பெரும் சத்தமாக துதித்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த நபர் மிகவும் மெதுவாக என்னிடம் வந்து, எனக்கு இது பிடிக்கவில்லை, ரொம்பவும் இறைச்சலாக இருக்கிறது, நான் வெளியே போகிறேன் என்று சொன்னார். அதற்கு இப்படி பதிலை கொடுக்கும்படி தேவன் என்னை தூண்டினார். இதோ பாருங்கள், பிசாசுக்கு தான் இந்த சத்தம் பிடிக்கவில்லை. காரணம், நாங்கள் இயேசுவை துதித்து கொண்டிருக்கிறோம். அவன் இதை வெறுக்கிறான். இப்பொழுது நீங்கள் இந்த 2இல் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் வெளியே செல்லலாம், பிசாசும் உங்களோடு வருவான். அல்லது நீங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கலாம், அப்பொழுது பிசாசு மட்டும் வெளியே சென்று விடுவான் என்று நான் அவரை பார்த்து சொன்னேன். இல்லை இல்லை, நான் வெளியே போகவில்லை, நான் இங்கே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். 10 நிமிடங்கள் கழித்து அவர் என்னிடம் வந்து, அது போய்விட்டது, அது என் தொண்டை வழியாக வெளியேறதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார். இந்த சம்பவத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். பிசாசு நம்மை சங்கடப்படுத்துவதை காட்டிலும் நம்முடைய துதி பிசாசை எவ்வளவு அதிகமாய் சங்கடப்படுத்தும் என்பதற்கான ஒரு செயல் விளக்கமாய் இது இருக்கிறது. நீங்கள் மனசோர்வுக்குள்ளாதைப் போல அல்லது துக்கப்படுவதைப் போல
அல்லது சந்தோஷமில்லாமல் இருப்பதைப் போல நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா? அதற்கு ஒரு பரிகாரம் இங்கு உண்டு. அந்த நேரங்களில் ஒடுங்கின ஆவி இருந்த இடத்தில் துதியின் ஆடையை உடுத்துங்கள். இது உங்களுக்கு விடுதலையை தரும் என்பது எனக்கு தெரியும். காரணம், என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் அனுபவித்திருக்கிறேன். சங்கீதம் 33 அதிகாரம் 1 சங்கீதக்காரன் படியாக சொல்கிறான், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று, அதாவது அழகாய் இருக்கும் என்று சொல்லி தரித்திர மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது உங்களுடைய ஆவியின் ஒரு அழகான ஆடையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் எரேமியா 33 அதிகாரம் 11 செல்வோம். துதித்தல் அல்லது நன்றி செலுத்துதலை குறித்து இன்னொரு அம்சத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த 2 வார்த்தைகளுமே பயன்படுத்தப்பட்டிருப்பது நம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமாக இருக்கிறது. இந்த வசனம் தேவனுடைய ஜனங்கள் மீட்கப்படுவதை குறித்து பேசுகிறது. அப்பொழுது எருசலேம் தெருக்களில் என்ன சத்தம் கேட்கும் என்பதை குறித்தும் இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனத்தின் வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு அழகான ஒரு புது எபிரேய பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளினின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகளின் சத்தமும் கேட்கப்படும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேறு சில மொழிபெயர்ப்புகள் இதை நன்றி அறிதலின் பலிகள் என்று சொல்கின்றன. துதித்தல் என்பது ஒரு பலி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அது நீங்கள் ஒரு விலைக்கிரயம் செலுத்தும்படி செய்துவிடுகிறது. அதை எப்பொழுதுமே நான் உடனடியாக செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டிய மிக முக்கியமான நேரம் எது தெரியுமா? கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது போல நீங்கள் உணராமல் இருக்கும் பொழுதுதான். உங்களுடைய உணர்வுகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும்படி நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டும். அது உங்களுடைய உணர்வுகளுக்கு அப்படியே நேர் எதிரானதாய் முரண்பட்டதாய் தெரிந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதையே நீங்கள் செய்ய வேண்டும். எபிரேயர் 13 அதிகாரம் இதை வெளிக்கொண்டு வருகிறது. எபிரேயர் 13 அதிகாரம் 15, 16 நான் வாசிக்கின்றேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நாம் தேவனை எவ்வளவு துதிக்க வேண்டும், எத்தனை முறை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவனை துதிப்பதாக இருந்தாலும் அல்லது அவருக்கு நன்றி சொல்லுதலாக இருந்தாலும் அந்த செயல் ஒரு பலி செலுத்துவதை போல் இருக்கிறது. இந்த பலியில் நாம் அதிக விலைக்கரையும் செலுத்தும் பொழுது அது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு பலியாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் எல்லாமே நமக்கு எதிராக நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் நாம் தேவனை அதிகமாக விசுவாசித்து துதிக்க வேண்டும். அது ஒரு பலி. இப்பொழுது நாம் சங்கீதம் 8 அதிகாரம் 2 செல்வோம். துதித்தல் ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறது. இது எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை எவ்வளவு முறை வாசித்து நான் தியானித்திருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. சங்கீதம் 8 அதிகாரம் 2 செல்லாமல் பிரசங்கிப்பது என்பது எனக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று இங்கு எழுதியிருக்கிறது. இங்கு ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு எதிரிகள் இருக்கின்றனர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். தேவனுக்கு குறிப்பாக ஒரு எதிரி இருக்கிறான். அவன் பகைஞன் என்றும் பழிக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் சாத்தான். பழிகாரனாகிய சாத்தானுடைய வாயை அடக்கி போடுவதற்கு ஒரு வழி உண்டு என்று தேவன் இங்கு இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை சுவிட்சர்லாந்தில் லாசனே என்ற பட்டணத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் கொடுத்த செய்தியை ஒரு பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்னுடைய செய்தியில் நான் இந்த வசனத்துக்கு சென்றேன். எனக்கு பிரெஞ்சு மொழி புரியும். என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் அதை எவ்வாறு மொழிபெயர்க்கின்றார் என்பதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். பிரெஞ்சு மொழியில் அது எப்படி வருகிறது தெரியுமா? தேவன் பிசாசின் மீது அமைதியை திணிக்கிறார் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. தேவன் பிசாசின் வாயை அடக்குகிறார். அவர் பிசாசின் மீது அமைதியை திணிக்கிறார். வாயை மூடு என்று தேவன் சொல்கிறார். நாம் தேவனை துதிக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய துதி பிசாசின் வாயை அடக்குகிறது. நாம் ஏன் பிசாசின் வாயை அடக்கி போட வேண்டும்? இரவும் பகலும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அவன் நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடம் என்ன கேட்கிறீர்கள்? தேவனே, நீர் ஏன் பிசாசின் வாயை அடக்கி போடவில்லை? அதற்கு தேவன் கொடுக்கும் பதில் இதுதான். காரணம், இதை செய்வதற்கான ஆயுதத்தை நான் உன்னிடம் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் என்று அவர் நமக்கு சொல்கிறார். இப்பொழுது நாம் திரும்பவும் சங்கீதம் 8 அதிகாரம் 2 பார்க்கலாம். நீர் பலன் உண்டு பண்ணினீர் என்று இந்த வசனம் சொல்கிறது. பாருங்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் விளக்க உரையாக இருக்கின்றது. மத்தேயு 21 அதிகாரம் 16 செல்வோம். இந்த 15 நாம் வாசிக்க வேண்டும். இது எருசலேமில் இயேசுவினுடைய ஊழியத்தின் கடைசி வாரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாருக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும்
பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து சங்கீதம் 8:2 மேற்கோள் காண்பித்து இதற்கு பதில் கொடுக்கிறார். ஆக நீர் பெலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் சொன்ன இடத்திலே நீர் துதியை உண்டு பண்ணினீர் என்று இயேசு சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். இது நமக்கு என்ன சொல்கிறது? தேவனுடைய ஜனங்களின் பெலன் அவர்களுடைய துதியாகும். நாம் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல பிரியமானவர்களே. இந்த ஆயுதத்தை வேறு எதினாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகையால் தான் சங்கீதக்காரன் இங்கு மிகவும் பலவீனமானவைகளை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து காண்பிக்கிறான். குழந்தைகள் மற்றும் பாலகர் அவ்வளவு பலவீனமான இவர்கள் தேவனை துதிக்கும் போது கூட எதிரியாகிய பிசாசின் வாய் அடக்கி போடப்படுகிறது, அவன் மீது அமைதியும் திணிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் வாயை நம்மால் அடக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வதே எனக்கு மிகவும் சந்தோஷமான, உற்சாகமான, ஆச்சரியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிற 7வது வேதவசன உண்மை இதுதான். துதித்தல் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத கிரியை நடப்பதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. முதலில் நாம் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். துதித்தலின் தலைப்பில் நாம் கேட்கின்ற இந்த செய்தியில் நாம் எத்தனை முறை சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு சென்று வந்தோம் என்பதை எண்ணி பாருங்கள். சங்கீதம் 50 கடைசி வசனம், அதாவது 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் இங்கு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கு நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். செவ்வைப்படுத்துகிறவன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அரைட் என்ற வார்த்தையாக சாய்வு எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அது மொழிபெயர்ப்பாளர்களால் கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது மூல பாஷையில் இந்த வார்த்தை இல்லை என்று அர்த்தம். எனவே இதை சரியான விதத்தில் மிகவும் பொருத்தமாக இவ்வாறு மொழிபெயர்க்க வேண்டும். தேவனுக்கு துதிபலியை செலுத்துகிறவன் தேவன் தமது இரட்சிப்பை அவனுக்கு காண்பிக்கும்படி ஒரு வழியை அவன் ஆயத்தம் செய்கிறான். அதாவது அவனுடைய சூழ்நிலையில் தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படும்படி அவன் ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு சில அழகான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஒரு எடுத்துக்காட்டிற்கு 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அரசாண்டு வந்தான். அப்பொழுது ஒரு மிகப்பெரிய இராணுவம் அவனுக்கு எதிராக தென்கிழக்கு திசையிலிருந்து வந்தது. இவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு இராணுவ வீரர்களோ யுத்த தளவாடங்களோ தன்னிடத்தில் இல்லை என்பதை அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவன் ஒரு உபவாசத்தை தன் ராஜ்யமெங்கும் அறிவித்தான். அவன் தேவனுடைய ஜனங்களை யூதாவிலே ஒன்றி கூடி வர செய்தான். அவர்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு லேவியின் மூலமாக தீர்க்கதரிசனமாக பேசினார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அவர்களுக்கு எடுத்து சொன்னார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இறங்கி செல்ல வேண்டும். நீங்கள் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவன் சொன்னான். கர்த்தராகிய தேவனையும் அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது உங்களுடைய காரியம் வாய்க்கும் என்று யோசபாத் சொன்னான். ஆகையால் அவர்கள் யுத்தத்திற்கு அடுத்த நாள் புறப்பட்டார்கள். அன்றுதான் இது நிகழ்ந்தது. 2 நாளாகமத்தின் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். திரும்பவும் இங்கு அதே காரணம் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். நாம் தொடர்ந்து 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு யுத்தம் பண்ணவே இல்லை. அவர்கள் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தவும் இல்லை. துதியின் ஆயுதம் அவர்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. பிரியமானவர்களே, அவர்களுடைய எதிரிகள் தங்களில் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பினார்கள். அவர்கள் தங்களில் ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய யுத்த களத்திற்கு வந்தபொழுது அவருடைய எல்லா எதிரிகளும் மரித்து போயிருந்தனர். அங்கு அவர்கள் செய்ததெல்லாம் தங்களுடைய எதிரிகளின் செல்வங்களை கொள்ளையிட்டதுதான். துதியின் வல்லமையை நமக்கு விளக்கி காண்பிக்கிற மிகவும் பிரம்மாண்டமான ஒரு படம் இது. இப்பொழுது நாம் மிகவும் பயங்கரமான பிரச்சனைகளில் ஆழத்தில் சிக்கிக் கொண்டிருந்த பரிதாபமான யோனாவை குறித்து ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். யோனாவுக்கு என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு மீனின் வயிற்றில் சிக்கிக் கொண்டவனாய் அங்கே இருந்து அவன் தேவனை நோக்கி செபித்தான். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று. 8ஆம் வசனம் வரை அவன் தொடர்ந்து இவ்வாறு ஜெபிக்கின்றான். ஒன்றுமே நடக்கவில்லை. 9ஆம் வசனத்தில் அவன் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அந்த மீனினால் அவனை தொடர்ந்து தனது வயிற்றுக்குள் சிறைபிடித்து வைக்க முடியவில்லை. நாம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று அவன் சொல்கிறான். இது மெய்யாக ஒரு பலியாக இருக்கிறது.
ஒரு மீனின் வயிற்றில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த நிலையில் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பது என்பது எடுக்க வேண்டிய மிக ஒரு கடினமான தீர்மானமாக இருக்கிறது. ஆனாலும் அது வீணாய் போகாது, அது நிச்சயம் பலன் கொடுக்கும். பிரியமானவர்களே, உங்களால் அதை பார்க்க முடிகிறதா? நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. எப்பொழுது கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார்? யோனா கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க ஆரம்பித்தவுடன் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார்னு நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு அழகான எடுத்துக்காட்டை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். இது பவுல் மற்றும் சீலாவின் ஊழியத்தில் நிகழ்ந்தது. பவுல் ஜனங்களை விடுதலையாக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். குறி சொல்லும் ஒரு பெண்ணுக்குள் இருந்த ஒரு பிசாசை அவர் வெளியே துரத்தினார். அப்பொழுது அந்த பட்டணம் முழுவதும் கிளர்ச்சி வெடித்தது. ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். பவுலும் சீலாவும் கொடூரமாக அடிக்கப்பட்டார்கள். முடிவில் அவர்கள் அதிக பாதுகாப்பு நிறைந்த சிறைச்சாலைக்குள் உட்காவலறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுடைய கால்கள் தொழுமரங்களிலே மாட்டி வைத்தார்கள். அப்பொழுது பவுலும் சீலாவும் ஒருவேளை தங்களுக்குள் இவ்வாறாக பேசிக் கொண்டிருக்கலாம் என்று என்னுடைய சகோதரரும் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பருமாகிய ஒருவர் சொன்னார். அதாவது சீலா பவுலிடம், நீ ஏன் விடுதலை ஊழியம் செய்ய ஆரம்பித்தாய்? நீ பிசாசுகளை துரத்த ஆரம்பிக்கும் வரைக்கும் எல்லாமே நன்றாக இருந்தது. நீ பிசாசுகளை துரத்த ஆரம்பிக்கும் வரைக்கும் எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருந்தது என்று பேசுவது போல அவர் கற்பனை செய்து சொன்னார். ஆனால் உண்மையில் அப்படி நடக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நடுராத்திரிலே மிகவும் இருளான நேரத்திலே பவுலும் சீலாவும் உட்காவலறையில் அடைக்கப்பட்ட நிலையில், தங்களுடைய கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட நபர்களை சிறைச்சாலையில் பார்த்திருக்கவே மாட்டார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. எது பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினது? பாருங்கள், அது ஒரு சாதாரண பூமி அதிர்ச்சி கிடையாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நிகழ்ந்த ஒரு பூமி அதிர்ச்சி. அது சிறைச்சாலையில் இருந்தவர்களுடைய கட்டுகளை கலண்டு போக செய்தது. அது அங்கு திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினது. எது அங்கு திடீரென்று பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினது தெரியுமா? அதுதான் துதியின் சத்தம். ஆகவே தேவனுக்கு துதிபலியை செலுத்துகிற ஒருவர் தேவன் தம்முடைய இரட்சிப்பை தன் வாழ்க்கையில் காண்பிக்கும்படி ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறார். இப்பொழுது நான் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். இதற்குரிய வேதவசன குறிப்புகளை நான் சொல்லப் போவதில்லை. முதலில், எப்பொழுது நாம் தேவனை துதிக்க வேண்டும்? இதற்கான பதில், நாம் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் தொடர்ச்சியாக தேவனை துதிக்க வேண்டும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, நாம் எவ்வாறு தேவனை துதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். முழு இதயத்தோடும் தேவனை நோக்கி உயர்த்திய கரங்களோடு சந்தோஷம் நிறைந்த உதடுகளோடு கூட நாம் தேவனை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மாலை நேர பலியைப் போல் அதை நாம் செலுத்த வேண்டும். இசைக்கருவியை வாசித்து நடனத்தோடு நாம் தேவனுக்கு துதியை செலுத்த வேண்டும். இதற்கு வேதவசனம் குறிப்புகள் இருக்கின்றன. யார் தேவனை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 148 தேவனை துதிக்க வேண்டிய 29 வித்தியாசமான வகை ஜனங்களின் பட்டியலை கொடுக்கிறது. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் 150ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒன்றையும் ஒருவரையும் விட்டுவிடவில்லை. ஒரே ஒரு வகை ஜனங்கள் தான் கர்த்தரை துதிப்பதில்லை. அது யார் தெரியுமா? மரித்து போனவர்கள். இங்கு உங்களுடைய பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டதா? இன்னும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கவில்லையா? நீங்கள் இன்னும் கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் இதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் சரீர பிரகாரமாக மரிக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் மரித்து கிடப்பதே அதற்கு காரணம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, நன்றி பாராட்டுதல், துதித்தல் மற்றும் ஆராதித்தலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதன் மூலம் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறோம். தேவனை ஆராதித்தல் என்பது எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடிய ஒரே உயரிய உன்னதமான செயல் என்று நான் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கின்றேன். துதித்தல் மற்றும் நன்றி பாராட்டுதல் என்பது நம் வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் அவைகளை பேசுகிறோம், அல்லது நாம் அவைகளை பாடலாக பாடுகிறோம், அல்லது நாம் சத்தமாக ஆர்ப்பரிக்கின்றோம். ஆனால் தேவனை ஆராதித்தல் என்பது பிரதானமாக வாய் வார்த்தையாக இருப்பதில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கிய காரணம். வெகு சில கிறிஸ்தவர்களே இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை வேதாகமத்தின் மூல பாஷையில், அது பழைய ஏற்பாட்டின் எபிரேய பாஷை அல்லது புதிய ஏற்பாட்டின் கிரேக்க பாஷையோ, அதில் ஆராதனையோடு தொடர்புடைய விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய சரீரத்தின் மனப்பான்மையை வர்ணிக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஆராதனை என்பது மெய்யாகவே வாய் வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று கிடையாது. அது ஒரு மனப்பான்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அது நம்முடைய மாம்ச சரீரத்தின் ஒரு மனப்பான்மை கூட கிடையாது. மாறாக நம்முடைய உள்ளான மனிதனின் ஒரு மனப்பான்மையாகவே அது இருக்கின்றது. ஆராதனையின் குணாதிசயமாக சில குறிப்பிட்ட மனப்பான்மைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலில் தலையை தாழ்த்தி
தலைவணங்கி ஆராதித்தல். எரிகின்ற முட்செடியில் தோன்றி தேவன் மோசேயிடம் பேசினார். திரும்பவும் எகிப்திற்கு தம்முடைய ஜனங்களிடம் செல்லும்படி தேவன் மோசேயிடம் சொன்னார். தேவன் அவர்களை விடுவிக்கப் போகிறார் என்ற செய்தியோடு மோசே எகிப்திற்கு வருகின்றான். அவன் இந்த செய்தியை மூப்பர்களிடம் சொல்கின்றான். அதை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் தலைவணங்கி தொழுது கொண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதுதான் அவர்கள் வெளிக்காண்பிக்கின்ற முதல் உணர்வாக இருந்தது. அது வாயின் வார்த்தைகளில் வெளிப்படவில்லை. அவர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை தொழுது கொண்டதன் மூலம் அந்த உணர்வை வெளிப்படுத்தினார்கள். பெரும்பாலும் தலைகளை தாழ்த்துவதோடு ஆராதனை நின்று விடுவதில்லை. சரீரத்தின் மேல் பாகம் முழுவதும் இதில் ஈடுபடுகிறது. பல நேரங்களில் கைகளை விரித்தபடி உள்ளங்கைகளை மேல் நோக்கி உயர்த்தியவாறு வைத்திருப்பதும் ஆராதனையில் உள்ளடங்குகின்றது. உமக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு இணையான எபிரேய மூல வார்த்தை குறித்த ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை நான் இங்கு சொல்கின்றேன். டூ என்ற வார்த்தை கையை குறிக்கும் எபிரேய வார்த்தையோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறது. எபிரேய பாஷை நம் கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களோடு நம்முடைய சரீர அசைவுகளோடு மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டிருக்கிறது. இது வெறுமென கருத்துக்களோடும் கோட்பாடுகளோடும் மற்ற கற்பனையான விஷயங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு பாஷை கிடையாது. இது நாம் பார்க்கின்ற நிஜமான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாஷையாக இருக்கிறது. ஆக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது நாம் நம் கரங்களை நீட்டுகின்றோம். நாம் நம் கரங்களை தேவனிடத்தில் நீட்டும் பொழுது தேவனே உமக்கு நன்றி என்று நாம் சொல்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் நம் கரங்களை மேல் நோக்கியபடி நீட்டும் பொழுது தேவன் நமக்கு அருள விரும்பும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக அவ்வாறு நீட்டுகிறோம் என்று நாம் விசுவாசிக்கின்றேன். அடுத்ததாக முழங்கால் படியுதல் என்பது தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் நம் ஆராதனையை வெளிப்படுத்தும் ஒரு விதமாக இருக்கிறது. கிறிஸ்தவ பாரம்பரிய சபைகளில் இன்றும் இந்த முழங்கால் படியும் வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அதை நான் பெரிதும் மதித்து பாராட்டுகின்றேன். நான் ஆங்கிலிக்கன் சபையில் வளர்க்கப்பட்டேன். எப்பொழுதெல்லாம் முழங்கால் படிய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நம்முடைய ஆராதனையில் முழங்கால் படிதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. சில பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களில் கிரியை செய்தவர்களுக்கும் இதை தவற விட்டு விடுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் சில கூட்டங்களில் இருந்திருக்கின்றேன். தேவன் அந்த கூட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருமே முழங்கால் படியுவதை நான் பார்த்திருக்கின்றேன். நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியும் நிலையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் மிகவும் வல்லமையான சந்திப்புகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். உண்மையில் இது ஒரு எளிமையான மத நடைமுறையாக வழக்கமாக இருந்தாலும் இது பெரும்பாலும் தன்னுடைய அர்த்தத்தை தொலைத்துவிட்டது என்று தான் நான் சொல்வேன். ஆனாலும் அதற்காக தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்ளுதலும் ஆராதித்தலை விளக்கி காண்பிக்கும் முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். தேவ தூதர்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்வார்கள் என்று நிறைய பேர் பாடுவதை நான் கேட்கும்பொழுது எனக்கு எப்பொழுதுமே சிரிப்பு வரும். இந்த பாடலை பாடுகிறவர்களின் பெரும்பாலானோர் தங்களை அவ்வாறு முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருப்பது இல்லை. தேவ தூதர்கள் அவ்வாறு தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அது அவர்களுக்கு உரியதுதான். ஆனால் கௌரவமும் கண்ணியமும் மிக்க மரியாதைக்குரிய மனிதர்களாகிய நாம் ஒருபோதும் முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இப்படிதான் பலரும் நினைக்கிறார்கள். வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொண்ட தேவ மனிதர்கள் நிறைய பேரை குறித்து நீங்கள் இதில் வாசிக்க முடியும். இதுதான் ஆராதித்தலின் உயரிய உச்சகட்டமான ஒரு செயலாக இருக்கின்றது. பொதுவாக சொன்னால் நானும் ரூத்தும் பிரசங்கிக்கும் பணியை செய்யும்படி பிரயாணப்படும் பொழுது நாங்கள் முன்கூட்டியே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி நாடுவோம். நாங்கள் எப்பொழுதுமே இதை செய்வோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வழக்கமாக ஏதோ ஒரு கணத்தில் நாங்கள் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்வோம். இதன் மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனே, நாங்கள் முற்றிலும் உம்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறோம். உம்மிடமிருந்து எங்களுக்கு வரவில்லை என்றால் எங்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. எங்களிடம் பலன் ஒன்றுமில்லை. எங்களுக்கு அந்த நீதியும் தகுதியும் இல்லை. எங்களுக்கு இதை செய்வதற்கான ஞானமும் இல்லை என்று தேவனை பார்த்து அவரையே எங்கள் எல்லாமுமாக அங்கீகரித்து சொல்கிறோம். ஜான் பனியன் என்ற தேவ மனிதர் சொன்ன வார்த்தைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். அந்த வார்த்தைகளின் இதயத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறவன் விழுந்து விடுவோமோ என்று பயப்பட தேவையில்லை. தாழ்மையான மனுஷனுக்குள் தற்பெருமை இருக்காது. மெய்யான மனத்தாழ்மை உள்ள மனுஷன் தேவனை தனக்கு வழிகாட்டுபவராக கொண்டிருப்பான். பாருங்கள், நீங்கள் உங்களையே தரை மட்டும் தாழ்த்தும் போது அதற்கு கீழே நீங்கள் செல்ல மாட்டீர்கள். அதற்கு கீழே நீங்கள் செல்வதற்கு வழி இல்லை. அதற்கு கீழே விழுந்து விடுவோமோ என்று நீங்கள் பயப்பட தேவையும் இல்லை. தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்கும் நிலையை மிகவும் பாதுகாப்பான ஒரு நிலையாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரலோக ஆராதனை குறித்த ஒரு எடுத்துக்காட்டிற்கு இப்பொழுது நான் செல்ல விரும்புகிறேன். இது நமக்கு மெய்யாகவே மிகவும் முக்கியமான கோட்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த எடுத்துக்காட்டை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்க முடியும். இங்கு எழுதப்பட்டிருக்கிற காட்சியில் ஏசாயா கர்த்தரை பரலோகத்தில் அவருடைய மகிமையில் தரிசிக்கிறார். இந்த அதிகாரம் எப்பொழுதுமே ஒரு அர்த்தம் நிறைந்த அதிகாரமாக எனக்கு இருக்கும். நான் முதல் முறையாக பெந்தேகோஸ்தே கூட்டத்திற்கு சென்றேன். எனக்கு அது ஒரு பெந்தேகோஸ்தே கூட்டம் என்று தெரியாது.
உண்மையில் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையாக நான் அந்த கூட்டத்துக்கு சென்ற பொழுது இந்த குறிப்பிட்ட காட்சியை குறித்த ஒரு செய்தி தான் அங்கு பிரசங்கிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் நான் ஒரு போர் வீரனாக இருந்தேன். பிரிட்டிஷ் இராணுவத்தில் போர் வீரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்களோ அப்படித்தான் நானும் வாழ்ந்து வந்தேன். இதை குறித்த விவரங்களை நான் இப்பொழுது சொல்லவில்லை. இப்பொழுது அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஏசாயா இங்கு கர்த்தரை அவருடைய மகிமையில் தரிசித்தான். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் நான் வாசமாயிருக்கிறேன் என்று அவன் சொல்கிறார். பாருங்கள், அந்த நேரத்தில் இன்னும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாத ஒரு மனுஷனாய் நான் அந்த வார்த்தைகளை கேட்டேன். அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் நடுவில் அசுத்த உதடுகளுள்ள ஒரு மனுஷனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகளை நான் கேட்டபொழுது இதை காட்டிலும் துல்லியமாக என்னை யாரும் வருணித்து சொல்ல முடியாது என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அதற்கு பிறகு அந்த பிரசங்கியாரின் செய்தியை நான் அதிக கவனம் செலுத்தி கேட்க ஆரம்பித்தேன். அவர் என்ன பிரசங்கிக்கிறார் என்பதை என்னால் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் நான் அவருடைய செய்தியில் கவனம் செலுத்தினேன். இப்பொழுது நான் அந்த முதல் 3 வசனங்களை வாசிக்கின்றேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற நான் கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சேராபீன் என்ற வார்த்தை நேரடியாக அக்கினி அல்லது நெருப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. சேராபீன்கள் அக்கினிமயமான சிருஷ்டிகளாகும். அவர்களை குறித்து இங்கு வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிக்கலாம். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 6 சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அந்த 3 பரிசுத்தர் என்ற வார்த்தைகளும் தேவனுடைய திருத்துவத்தின் 3 நபர்களுக்குரிய வார்த்தைகள் என்று தான் நான் விசுவாசிக்கின்றேன். பிதாவாகிய பரிசுத்தர், குமாரனாகிய பரிசுத்தர், ஆவியானவராகிய பரிசுத்தர். ஆனால் அந்த காட்சியை ஒரு கணம் உங்களுடைய கற்பனையில் படம் பிடித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அது தேவனை ஆராதிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் இடையே உள்ள ஒரு உறவை மிகவும் நேர்த்தியான விதத்தில் உங்களுக்கு படம் பிடித்து காண்பிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். துதித்தல் என்பது நம் வாயின் வார்த்தைகளை வெளிப்படுகிறது. ஆக அவர்கள் கர்த்தரை துதித்து அவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏசாயா பார்த்த முதல் காரியம் அதுவல்ல. அவன் பார்த்த முதல் காரியம் ஆராதனையாகும். அந்த சேராபீன்களிடத்தில் 6 சட்டைகள் இருந்தன. முதல் 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அடுத்த 2 சட்டைகளால் அவர்கள் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள். இது எதை குறிக்கிறது? இது அவருடைய உள்ளான மனநிலையை குறிக்கிறது. அது என்ன மனநிலை? அதுதான் ஆராதனையின் மனநிலையாக இருக்கின்றது. ஆராதனை என்பது தேவனுக்கு முன்பாக தேவ பயத்தோடும் மரியாதையோடும் பயபக்தியோடும் தன் முகத்தை மூடிக்கொள்வதாகும். ஆராதனை என்பது தேவனுக்கு முன்பாக தன் சரீரத்தை பயபக்தியோடு மூடிக்கொள்வதாகும். அவர்களிடத்தில் 2 சட்டைகள் மீதம் இருந்தன. அவைகளை கொண்டு அவர்கள் பறந்தார்கள். பறப்பதை தேவனுக்கு செய்யும் ஊழியமாகவும் தலையையும் கால்களையும் மூடிக்கொள்வதை தேவனுக்கு செலுத்தும் ஆராதனையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அப்பொழுது உங்களால் அந்த விகிதத்தை பார்க்க முடியும். அதாவது 4 சட்டைகள் ஆராதனைக்கென்றும் 2 சட்டைகள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கென்றும் வேறு பிரிக்கப்படுகிறது. இதுதான் சரியான விகிதம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுக்கு நாம் செய்யும் ஊழியத்திற்கு நாம் செலவிடும் நேரத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான நேரத்தை நாம் ஆராதனைக்கு செலவழிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொன்றும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆராதனையை தொடர்ந்து அடுத்ததாக நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். முதலில் தேவனை ஆராதிக்காமல் நேரடியாக நாம் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடலாம் என்பதை நாம் விசுவாசிக்கவில்லை. ஆராதனைக்கு பிறகு எப்பொழுதுமே நாம் ஊழியத்தில் ஈடுபடுகிறோம் என்றால் நம்முடைய ஊழியம் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இதன் மறுபக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஊழியம் செய்யாமல் வெறுமனே ஆராதிக்கின்றோம் என்றால் அது மாய்மாலமான ஒரு செயலாகவும் இருக்கும். மத்தேயு 4:10 இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். சாத்தான் அவரை சோதிக்கின்றான். தனக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தன்னை பணிந்து கொள்ளும்படி சாத்தான் இயேசுவை சோதிக்கின்றான். உபாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காண்பித்து இயேசு அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார். நான் மத்தேயு 4:10 நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். Then Jesus said to Satan, Away with you, Satan, for it is written, You shall worship the Lord your God, and him only you shall serve. ஆங்கிலத்தில் இதன் வரிசை ஒழுங்காக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஆராதனை வருகின்றது. அடுத்ததாக தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம் வருகின்றது. ஆனால் ஆராதனையை தொடர்ந்து அடுத்ததாக எப்பொழுதுமே வருவது தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம்தான். இதை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஒரு காலத்தில் பெரும்பாலான சபைகளில் மிகவும் குறைவான ஆராதனை தான் நடந்தது.
ஒவ்வொரு ஞாயிற்றன்று காலையிலும் சபையில் ஆராதனை நடக்கும். ஆனால் உண்மையில் அது தேவனுக்கு செலுத்தப்படும் ஆராதனையாக இருக்காது. அது தேவனை துதிக்கின்ற வேலையாக மாத்திரம்தான் இருக்கும். தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கின்ற ஒரு நேரமாக மாத்திரம் அது இருக்கும். ஆனால் அங்கு நேரடியான ஒரு ஆராதனை நடக்காது. இப்பொழுது கடந்த 20 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமான ஒரு காலகட்டத்தில் தான் ஆராதனையானது சபைக்குள் திரும்பவும் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆராதனை என்பது இக்கால நடைமுறைக்கு ஏற்றபடி புது பொலிவுடன் செயல்படுகிறது. சில சபைகளில் ஆராதனைகளை நீங்கள் பங்கெடுத்தீர்கள் என்றால் ஏதோ அவருடைய ஆராதனை விசேஷமான ஒன்று இருப்பதைப் போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய ஆராதனை எவ்வளவு அருமையாக இருந்தது என்பதை குறித்து பெருமிதம் கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆராதனையை நம்முடைய சுயத்தை பிரியப்படுத்தும் ஒன்றாக மாத்திரம் செய்வோம் என்றால், அது தேவனுக்கு செய்யும் ஊழியமாக நாம் மாற்றவில்லை என்றால் நாம் மாய்மாலக்காரர்களாக நடந்து கொள்கிறோம் என்று தான் அர்த்தம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் அருமையான ஞாயிறு காலை ஆராதனையில் பங்கெடுக்கின்றோம். பிறகு நாம் வீட்டுக்கு செல்கிறோம். எஞ்சிய வாரம் முழுவதும் நாம் நமக்காக வாழ்கிறோம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரை வணங்கி பணிந்து ஆராதிப்பாயாக, அவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வாக என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் செலுத்தும் ஆராதனையும் அவருக்கு நாம் செய்யும் ஊழியமும் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கின்றன. ஊழியம் ஒருபோதும் ஆராதனையிலிருந்து பிரிக்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, ஆராதனை ஒருபோதும் ஊழியத்திலிருந்து பிரிக்கப்படக்கூடாது. இப்பொழுது நாம் இன்னும் ஒரு அழகான வேத பகுதிக்கு செல்வோம். சங்கீதம் 95 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். இது படிப்படியாக ஆராதனைக்குள் கடந்து செல்லும் விதத்தை மிகவும் அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. முதல் 2 வசனங்கள் துதியின் சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பையும் வெற்றியின் களிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. சில சபைகள் அனுமதிக்கும் அளவை காட்டிலும் இது மிக அதிகமான ஆரவார ஆர்ப்பரிப்பாக இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று. கம்பீரமாய் பாடுவதென்றால் கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பது என்று அர்த்தம். அது வெறுமனே சத்தமாய் பாடுவது அர்த்தமல்ல. அது சத்தமாய் கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்பது என்று அர்த்தமாகும். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்றும் எழுதியிருக்கிறது. திரும்பவும் இங்கே கவனியுங்கள். உள்ளே பிரவேசிப்பதற்கான 2 படிகள் நன்றி அறிதல் மற்றும் துதித்தல். இதை தவிர தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. இப்பொழுது அடுத்த 3 வசனங்கள் தேவனை நாம் ஏன் துதிக்க வேண்டும், அவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்கின்றன. வேதாகமம் நாம் ஏன் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்கான காரண காரியங்களை எப்பொழுதுமே அழகாக வரிசைப்படுத்தி சொல்கிறது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று நேரடியாக வேதாகமம் சொல்வதில்லை. அதற்கான காரணங்களை அது சொல்கிறது. உங்களுக்கு இது நினைவில் இருக்கும். சங்கீதம் 100 அதிகாரத்திலே 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தன. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். தேவனை துதிப்பதற்கான ஒருபோதும் மாறாத 3 காரணங்களாய் இவைகள் இருக்கின்றன. இங்கு சங்கீதம் 95 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனங்களிலே என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்று. தேவனை துதிப்பதின் மூலம் அவருடைய மகா உன்னதமான மகத்துவத்தை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறோம். இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வசனத்தில் தேவனுடைய மகத்துவத்தை குறிக்கும் சொல் 2 முறை பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தரே மகாதேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறார். நாம் அவருடைய மகத்துவத்தை ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் உற்சாகமும் நிறைந்த துதியின் மூலமாக அங்கீகரிக்கின்றோம். அடுத்ததாக நாம் அவரை மகத்தான வலிமை மிக்க சிருஷ்டிகராக பார்க்கின்றோம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று என்று. ஆகையால் நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரிடம் வருகின்றோம். அவருடைய வியக்கத்தகு ஆச்சரியமான சிருஷ்டிப்புக்காக நாம் அவரை துதிக்கின்றோம். ஆனால் அது உள்ளே நுழைவதற்கான ஒரு வழியாக மாத்திரம்தான் இருக்கின்றது. 6 வசனத்தில் நாம் ஆராதனைக்குள் வருகின்றோம். துதித்தலும் தேவனுக்கு நன்றி சொல்லுதலும் ஆராதனைக்குள் நுழைவதற்கான ஒரு மெய்யான வழியாக இருக்கின்றது. நாம் ஆராதனைக்குள் நுழையும் பொழுது உடனடியாக அதற்குரிய ஒரு மனப்பாங்குக்குள் நாம் வந்து விடுகின்றோம். இதை இங்கு உங்களால் பார்க்க முடியும். 6 வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம் வாயின் வார்த்தைகள் மூலமாய் நம் துதியை தேவனுக்கு தெரிவிக்கும் அந்த நிலையிலிருந்து இப்பொழுது நம்முடைய உள்ளான மனப்பான்மையை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்த ஒரு நிலைக்கு நாம் கடந்து வருகின்றோம். தேவனை துதித்து அவருக்கு நன்றி சொல்வதிலிருந்து நாம் ஆரம்பித்தோம். ஆனால் அது இலக்கு நமக்கு அல்ல. கிறிஸ்தவர்கள் துதித்தல் மற்றும் நன்றி சொல்லுதலோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற இலக்காகிய ஆராதனையை அவர்கள் தவற விட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆராதனை என்பது நம் வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதில்லை, அது நம்முடைய மனப்பான்மையில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வசனம் 7 வசனம் சொல்கிறது. அவர் நம்முடைய தேவன். மற்ற எல்லா வழிகளை காட்டிலும் எதன் மூலம் எதை செய்ததன் மூலம் நாம் தேவனை நம் தேவனாக அங்கீகரிக்கிறோம் என்றால் ஆராதிப்பதின் மூலம். காரணம்,
ஆராதனை தேவனுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை மூலம் அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் அங்கீகரிக்கின்றோம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கின்றோம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரை ஆராதிப்பது என்ற ஒரு செயல் நம்முடைய ஆராதனை தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கும் நம்முடைய சிருஷ்டிகரும் நம்முடைய இரட்சகருமாகிய தேவனுக்கும் இடையே உள்ள உறவை அங்கீகரிக்கின்றது. இப்பொழுது இங்கு ஒரு விசித்திரமான காரியத்தை நாம் கவனித்தாக வேண்டும். ஆங்கில கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் உங்களிடம் இருக்கும் என்றால் அதில் சங்கீதம் 95 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனம் அங்கு முடியவில்லை. ஒரு விசித்திரமான பிரிவு அங்கு இருப்பதை போல தெரிகின்றது. காரணம், அடுத்த வாக்கியத்தின் முதல் பகுதி 7ஆம் வசனத்தின் முடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் இதை பார்க்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்ற வார்த்தைகள் 7ஆம் வசனத்திலும், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்ற வார்த்தைகள் 8ஆம் வசனத்திலும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்ற வார்த்தைகள் மட்டும் ஏன் ஆராதனை குறித்து சொல்லப்பட்ட பகுதியில் எழுதப்பட்டிருக்கின்றன என்றால், இது ஒரு ஆச்சரியமான ரகசியமாக இருக்கிறது. காரணம், நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய சத்தத்தை மெய்யாகவே கேட்கின்றோம். நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளின் முடிவுக்கு வருகின்றோம். நாம் சத்தமாய் ஆர்ப்பரித்து தேவனை துதித்தோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அது முடிவல்ல. இங்கு முடிவு என்று சொல்லும் பொழுது அது ஒரு விதத்தில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடும் காணப்படும் ஒரு நிலையாக இருக்கின்றது. அந்த நிலையில் நம்மிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, நாம் அமைதியாய் அமர்ந்திருக்கிற ஒரு நிலையாக அது இருக்கின்றது. இப்படி அமைதியாய் அமர்ந்திருப்பதற்கு கரிஸ்மேட்டிக் கிறிஸ்தவர்கள் மிகவும் பயப்படுகிறார் என்று யாரோ ஒருவர் சொன்னார். அதில் உண்மை இருக்கிறது என்று தான் நானும் நினைக்கின்றேன். ஆனால் அமைதியாய் அமர்ந்திருக்க நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. எவ்வளவு நேரம் அவ்வாறு அமைதியாக இருக்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? அவ்வாறு அமைதியாய் இருந்து தேவனுக்கு 10 நிமிடங்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? 10 நிமிடங்கள் அமைதியாக இருப்பது என்பது பெரும்பாலான சபைகளில் ஆராதனை ஒழுங்கு அல்லது நிகழ்ச்சியினருக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் அதை 10 நிமிடங்கள் என்று வரையறுத்து சொல்லவில்லை. தேவன் தான் அது அவ்வளவு நேரம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் அந்த நேரத்தில் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய இருதயம் திறந்திருக்கும். பிரியமானவர்களே, நானும் எனது மனைவி ரூத்தும் ஒவ்வொரு நாளும் வழக்கமாக நேரம் எடுத்து தேவனை துதித்து ஆராதிப்போம். ரூத்து தான் எங்களுடைய ஆராதனை நடத்துவார். காரணம், எனக்கு அவ்வளவு நல்ல குரல் வளம் இல்லை. நாங்கள் ஆராதனை நேரத்தில் கடந்து செல்லும்போது எங்களுடைய ஆவி தேவனுக்கு முன்பாக அமைதியாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் பெரும்பாலும் தேவன் எங்களோடு பேசுவார். அப்பொழுது அவருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய எச்சரிப்பின் சத்தம் மற்றும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளையும் தேவனிடமிருந்து நேரடியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை குறித்து எப்பொழுதுமே நான் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பேன். பெரும்பாலும் நான் அவைகளை விசுவாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு ஆராதனையின் சூழ்நிலையில் ஒரு தீர்க்கதரிசனம் வருகிறது என்றால் அது நிச்சயம் அந்த சூழ்நிலைக்குள் பொருந்தி போவதை நான் பார்ப்பேன். தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார் என்பதை விசுவாசித்து அதை கேட்கும்படி நான் ஆயத்தமாகி விடுவேன். ஆனால் நாம் ஒருபோதும் அந்த ஆராதனை வேலைக்குள் வரவே இல்லை என்றால் நம்மோடு பேசும்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேவனுக்கு நாம் ஒருபோதும் கொடுக்கவே இல்லை என்று அர்த்தமாகும். ஆக இங்கு நாம் இந்த படிப்படியான நிலைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் உற்சாகமான துதியை தேவனுக்கு நாம் செலுத்துகிறோம். இது நம்மை தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கொண்டு வருகிறது. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணங்களுக்காக நாம் தேவனை துதிக்கின்றோம். ஆனால் நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நுழைந்த பிறகு சூழ்நிலைகள் மாறுகின்றன. பிரியமானவர்களே, இனி அங்கு வாய் வார்த்தைகள் எதுவும் இல்லை. நம்முடைய உள்ளான மனப்பான்மை தான் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சர்வ வல்ல தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மனப்பான்மையாகவும் இருக்கின்றது. இந்த மனப்பான்மையில் நாம் அமைதியாய் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி ஆயத்தமாய் திறந்திருக்கிறது. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை குறித்து இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். வேதாகமத்தை வாசிக்கிறவர்களுக்கு இது மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தையாகவே இருக்கின்றது. யாக்கோபின் கிணற்றண்டை ஒரு சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசின சம்பவம் இங்கு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணிக்கு இப்பொழுது நம்மால் செல்ல முடியாது. 23ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நான் வாசிக்கின்றேன். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கியமாக இருக்கிறது. சர்வ வல்ல தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவரை அவருடைய எதிர்பார்ப்பின்படி தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். இயேசு தொடர்ந்து அந்த வசனத்தை சொல்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆக ஆராதனையில் நம்முடைய ஆவியாயிருக்கிற தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறது. பாருங்கள், வேதாகமத்தின்படி மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 கூறுகளை உடையவனாக இருக்கின்றான். நம்முடைய ஆத்மா துதி மற்றும் நன்றி சொல்வதில் செயல்பாடு ஈடுபாடு உடையதாக இருக்கின்றது. ஆனால் ஆராதனை என்று வரும்பொழுது நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது. ஆகையால் நாம் தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் மெய்யாகவே ஆராதிக்க முடியாது பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் இதில் எனக்கு சாட்சி பகிர்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது நீங்கள் ஆராதிக்கின்ற விதத்தை மாற்றிவிடும். ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்கு உண்டாகும். அதற்காக இது நம்மை மற்றவர்களை காட்டிலும் பூரணமானவர்களாக அல்லது மேம்பட்டவர்களாக மாற்றிவிடாது. மாறாக இது நம்மை மெய்யாகவே தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிடும். பிரியமானவர்களே, நாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. உண்மை என்று சொல்லும்பொழுது அதற்கு நேர்மையாய் இருத்தல் அவசியமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். நம்முடைய ஆராதனையில் நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது, மிகவும் அத்தியாவசியமானது என்று நான் மெய்யாகவே விசுவாசிக்கின்றேன். இதை விளக்கி காண்பிக்கும்படி லேவியர் புஸ்தகத்திலிருந்து ஒரு சிறிய படத்தை நான் இங்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமும் பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம். இதில் ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலிகள் மற்றும் சடங்குகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் லேவியராகமம் எது? புதிய ஏற்பாட்டில் லேவியராகமம் என்பது எது என்று சொல்லி பார்த்தால் எபிரேயர் நிருபமாக இருக்கின்றது. செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து சொல்லும் பொழுது எவைகளை பலியாக செலுத்த வேண்டும், எவைகளை பலியாக செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு பலியிலும் தூப வர்க்கத்தை சேர்க்க வேண்டும் என்று தேவனுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். ஒருவன் போஜன பலியாக காணிக்கை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது, எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக இருக்கிறது. செலுத்தப்படுகிற இந்த பலியில் பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன பிரியமானவர்களே. இதில் மாவு இருக்கிறது, இதில் எண்ணெய் இருக்கிறது. இவைகளில் ஒரு பங்கு மாத்திரம் தகனிக்கப்படுகிறது. ஆனால் தூப வர்க்கம் முழுவதும் இங்கு தகனிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தூப வர்க்கம் என்பது ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலிகள் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்த தேவனுடைய ஊழியக்காரர்களை சென்றடைந்தது. ஆனால் நம்முடைய பலியில் ஒன்று மட்டும் தேவனை தவிர வேறு ஒருவரையும் சென்றடையவில்லை. அதுதான் ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிற தூப வர்க்கமாக இருக்கிறது. கர்த்தரை தவிர வேறு எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்கக்கூடாது. இதை நாம் எப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தூப வர்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட நறுமணம் நிறைந்த ஒரு வகை பிசினாக இருக்கிறது. அது எரிக்கப்படும் பொழுது அது அருமையான சுகந்த வாசனையான நறுமணத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் தோற்றத்தில் எந்த அழகும் இல்லை, ஆனால் அதிலிருந்து சுகந்த வாசனையான நறுமணம் வெளிப்படுகிறது. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படித்தான் தேவனுக்கு நாம் செலுத்தும் ஆராதனையும் இருக்கிறது. அது அருமையான சுகந்த வாசனையான நறுமணமாய் எழும்பி அவருடைய நாசிகளை சென்றடைய வேண்டும். இதன் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் தேவனுக்கு செலுத்தப்படும் பலிகளில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். தேனை தகனிப்பதற்கு முன் அது இனிப்பும் சுவையும் நிறைந்ததாக இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் அது எரிக்கப்படும் பொழுது அது கருப்பாக மாறிவிடுகிறது. அது எளிதில் ஒட்டிக்கொள்கிற பசையை போன்ற ஒரு பொருளாக விடுகிறது. ஆகையால் தான் கர்த்தர் இங்கு சொல்கிறார், அக்கினியை தாக்குப்பிடிக்க முடியாத எதையும் எனக்கு ஆராதனையில் செலுத்தாதே. தூப வர்க்கத்தை எனக்கு செலுத்து. அக்கினியில் அது மேலும் மேலும் தகனிக்கப்படும் பொழுது அது மேலும் மேலும் நறுமணத்தை வெளியிடுகிறது. ஆனால் நீ அக்கினியில் பரிசோதிக்கப்படும் பொழுது கருப்பாக பசை போன்ற ஒன்றாக மாறக்கூடிய எதையும் எனக்கு ஆராதனையாக செலுத்தாதே. இதை சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஆராதனையிலே, என்னுடைய ஜெபங்களிலே நான் தேனை கலக்குகிறேனா அல்லது அவைகளில் தூப வர்க்கத்தை கலக்குகிறேனா? நான் ஒருபோதும் செய்யாத காரியங்களை செய்யப்போவதாக மாய்மாலமாக தேவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா அல்லது நான் ஆவியிலும் உண்மையிலும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேனா என்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் பிரியமானவர்களை. கடைசியாக ஆராதனை குறித்த ஒரு தெள்ள தெளிவான படத்தை நாம் இங்கு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக நம்மிடம் பேசுகிற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம்தான். அது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக நம்மிடம் பேசுகிறது. பவுல் இதை எழுதியிருக்கிறார். வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். நாமும் இதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக இதற்கிடையே உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். முதல் எடுத்துக்காட்டாக சரீர பிரகாரமான ஒழுங்கினமான உடலுறவை குறித்ததாக இருக்கிறது. ஆனால் இதோடு உடனடியாக இன்னொன்று ஒப்புமையாக காண்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனை குறித்து பவுல் இங்கு பேசுகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் 2 வகையான ஒன்றிணைதல் இங்கு இருக்கின்றது. ஒன்று சரீர பிரகாரமான ஒன்றிணைதல், இன்னொன்று ஆவிக்குரிய ஒன்றிணைத்தல்.
இப்பொழுது ஆராதனை என்றால் என்ன? நம்முடைய ஆவியாக இருக்கிற தேவனோடு ஒன்றிணைவதாகும். இந்த ஒன்றிணைதலில் இருந்து ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகிறது. ஆராதனை தான் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறது. பிரியமானவர்களே, உங்களால் அதை பார்க்க முடிகிறதா? ஆகையால் ஆராதனை குறித்து நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆவி தேவனோடு ஒரே ஆவியாய் இசைந்திருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.